இங்க இருக்கிற அனைத்து சகோதர சகோதரிகளும் ஆரோக்கியத்தோடும் ஆயுளோடும் இருக்க வேண்டும் என்று நான் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன நம்முடைய சகோதரர் அவருக்கு, நம்முடைய அலுவலராக இருந்த அவருக்கு நாம் ஒரு அன்பு வேண்டுகோளாக சொல்கிறோம். நிச்சயமாக சார், தினம் தினம் எங்களுடைய பிரார்த்தனையிலே உங்களை நாங்கள் நினைப்போம். அவர் நாம் கேட்டார் நம்ம கிட்ட, அவர் விடுத்த அந்த அன்பு வேண்டுகோளை நிறைவேற்றுவோம் என்ற ஒரு செய்தியை கூறி மீண்டும் ஒருமுறை அவருக்கு கைத்தட்டி பாராட்டு தெரிவிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எத்தகைய சேர்ந்த பாருங்க, அவரால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், எவ்வளவோ பேருக்கு அவர் சேவை செய்திருக்கிறார். இப்படிப்பட்ட நல்ல உள்ளங்கள், இப்படிப்பட்ட நல்லவர்கள் வாழ வேண்டும், ஆரோக்கியமாய் இருக்க வேண்டும், அவர்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுத்து உழவ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி கேட்டுக் கொள்கிறோம். தேங்க்ஸ் மேடம், தேங்க்யூ தேங்க்யூ. ஐயா அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் இந்த நன்னாளிலே தமிழ்நாடு சமூக நலத்துறை ஓய்வூதியர்கள் நல அமைப்பில் சார்பாக இங்கே மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆண்டு விழா மற்றும் பொதுக்குழு கூட்டத்திலே பங்கு கொண்டு உங்கள் அனைவரையும் சந்திக்கக்கூடிய இந்த நல்ல வாய்ப்பை பெற்றமைக்கு உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். எனக்கு முன்னால் பேசிய பெரியவர் திரு பிச்சை அவர்கள் எனக்கு இருக்கக்கூடிய தொடர்பை அவரே நல்ல விரிவாக கூறிவிட்டார்கள். விருதுநகரிலே நான் மாவட்ட ஆட்சியராக 1988 91 வரை 3 ஆண்டுகள் இருந்தேன். அவருடைய சொந்த ஊர் விருதுநகர் என்று தெரிஞ்ச போது எனக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சியா இருந்தது. அப்போது அவர் என்னை வந்து பார்த்திருக்கிறார். அவர் கிராமத்திற்கு நான் போயிருக்கிறேன் என்று நினைக்கிறேன். கிருஷ்ணாபுரம் என்பது கலை பொக்கிஷங்கள் நிறைந்த ஒரு அருமையான ஒரு கோயில் கொண்ட ஒரு ஊர். அதில் போய் பல காரியங்கள் பண்ணியிருக்கிறோம். ரோடு போட்டேன்னா எனக்கு ஞாபகம் இல்லை, அவர் ஞாபகம் வச்சிருக்காரு. அந்த விதத்தில் அந்த விருதுநகர் மாவட்டத்திலே 3 ஆண்டு காலம் பணியேற்றிய மிக பசுமையான நினைவுகள் எனக்கு இன்னும் கூட நெஞ்சத்தில் இருக்கின்றன. அதற்காக பெரியவர்களை வாழ்த்தி வழங்கி கொள்கிறேன். இன்றைய தினம் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளும் போது உண்மையிலேயே எனக்கு ஒரு 20 வயது குறைந்து விட்டது போல எனக்கு தோன்றுகிறது. ஏனால் இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே சீனியர் சிட்டிசன்ஸ் தான், யாருமே சர்வீஸ்ல இல்லை. நானே 2015 ரிட்டையர் ஆனவன். 1978 பேட்ச், நான் 78 பேட்ச் ஐஏஎஸ் ஆஃபீஸர். 1955 பார்ன். அதனால 2015 எனக்கு ரிட்டையர்மெண்ட். கடைசி 3 ஆண்டுகள் சிஆர்ஏ ஆக இருந்தேன் நான், அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி சிஆர்ஏ. அதுக்கு முன்பாக தான் நம்ம குபேந்திர பாபு அவர்கள் எங்களோட அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் RADMM என்று சொல்வார்கள், ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் மிட்டிகேஷன் சொல்லக்கூடிய அந்த துறையிலே என்னோடு அவர் பணியாற்றினார்கள். பல முக்கியமான திட்டங்களை அப்போது நிறைவேற்றினோம். ஓல்டேஜ் பென்ஷனை சீர் செய்தோம். டிசாஸ்டர் ரிலீஃப் உத்தராகண்டில் நடந்த அந்த மிகப்பெரிய அந்த பாதிப்பை நேரடியாக ஒரு 14 அங்கிருந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் நிவாரணம் வழங்கி அவர்களை எல்லாம் மீட்டு சென்னைக்கு கொண்டு வரக்கூடிய அந்த சிறப்பான பணியை செய்தோம். அங்கிருந்த மக்களுக்கெல்லாம் நிவாரணங்கள் வழங்கக்கூடியது, இப்படி பல காரியங்கள் செய்தோம். சமூக நலத்துறையிலே நான் 1984 78 சர்வீஸ் சென்டர் பண்ணேன். 78 80 2 வருஷம் எங்களுக்கு ட்ரைனிங். 1 வருஷம் மசூரியில், 1 வருஷம் நான் திருநெல்வேலியில் ட்ரைனிங்கில் இருந்தேன். பல பேர் இங்கே திருநெல்வேலியில் வந்திருப்பீங்க. அப்போ அது பிரிக்கப்படாத திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி திருநெல்வேலி எல்லாம் ஒரே மாவட்டம். அப்போ அங்கே ஒரு வருஷம் இருந்துட்டு அதுக்கு அடுத்த 2 வருஷம் நான் கன்னியாகுமரியில் பத்மநாபபுரம் கோட்டத்தில் சப் கலெக்டர், சார் ஆட்சியர் என்று சொல்வார்கள், RDO என்று சொல்வார்கள். 2 வருஷம் அதில் இருந்துட்டு அது முடிஞ்ச உடனே நான் நேரடியாக செக்ரட்டரியேட்டுக்கு வந்த உடனே இங்கே டெப்டி செக்ரட்டரி சோஷியல் வெல்ஃபேர், நான் 84 அங்கே டெப்டி செக்ரட்டரியாக ஜாயின் பண்ணும்போது செல்வி ரமேஷ் அவர்கள் செயலராக இருந்தார்கள். ஷீலா பாலகிருஷ்ணன் அவர்கள் டைரக்டர் ஆஃப் சோஷியல் வெல்ஃபேர். என்னுடைய கலீக் எம் ராமன் அப்புறம் வந்தார். எம் ராமன் 76 பேட்ச் அவரும் ஷீலாவும் பேட்ச்மேட்ஸ்.
ஸோ நாங்கள்லாம் ஒரு டீமாக இருந்து இப்போ வேலை பார்த்தோம். நிறைய ஸ்கீம்ஸு, வேர்ல்ட் பேங்க் ஸ்கீமு, யூனிசெஃப், இது போன்ற பல முக்கியமான திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இப்போ கிடைத்தது. சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் என்றாலே மக்களோடு மிக நெருங்கிய தொடர்பு கொண்ட ஒரு முக்கியமான துறை. எப்படி ஃபைனான்ஸ் இருக்கிறதோ, எப்படி ஹோம் டிபார்ட்மெண்ட் இருக்கிறதோ, அது போன்றவே பொதுமக்களுக்கு, அதுவும் ஏழை எளிய மக்கள், வாழ்வில் அதிக வசதி இல்லாதவர்கள், உடல் நலம் குன்றியவர்கள், இப்படி பலவிதமான இன்னல்களை பொறுத்துக்கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நேரடியாக சேவை செய்யக்கூடிய ஒரு அருமையான துறை தான் சமூக நலத்துறை. அதனால்தான் அதிலே பெண்கள் அதிகமாக இருக்கிறார்கள். இப்போ கூட பார்த்தீங்கன்னா இங்கே லேடிஸ் தான் நிறைய இருக்காங்க. ஏன்னா சமூக நலனால லேடிஸ் தான். விமன் அண்ட் சைல்டு வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் தான் சொல்லுவாங்க. அதனால் டெல்லியில் கூட பார்த்தீங்கன்னா மெட்டர்னிட்டி அண்ட் சைல்டு வெல்ஃபேர், விமன் அண்ட் சைல்டு வெல்ஃபேர் தான் சொல்லுவாங்க. காலப்போக்கில் அது சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், அப்புறம் சோஷியல் டிஃபென்ஸ், இப்படிலாம் பல இதெல்லாம் சேர்ந்துருச்சு. ஆக பொதுமக்களோடு இணைந்து அவர்களுடைய பிரச்சனைகளை நேரடியாக தெரிந்து கொண்டு இணக்கமாக பணியாற்றி ஒரு மனிதாபித்தோடு வேலை செய்யக்கூடிய ஒரு அருமையான துறை தான் சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட். அதில் நான் அஃப்கோர்ஸ் நான் நிறைய நாள் இல்லை, நான் ஒரு 1 இயர் இருந்தேன் 84 இருந்துட்டு. அது முடித்த உடனே நேரடியாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டெபுடேஷனில் பம்பாயில் அட்டாமிக் எனர்ஜி டிபார்ட்மெண்ட்டில் நான் போய் சேர்ந்தேன். ஒரு 2-3 வருஷம் அண்டர் செக்ரட்டரியாக இருந்தேன். அதிலே ப்ரொமோஷன் வந்து டெப்டி செக்ரட்டரி ஆகிட்டேன். ஸோ 88 வரலையும் நான் பாம்பேயில் அட்டாமிக் எனர்ஜியில், அப்போ எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அங்கே டாக்டர் ராஜாராமன் தான் எங்களுக்கு சேர்மன் அட்டாமிக் எனர்ஜி, எம்ஆர் சீனிவாசன், பிகே ஐயங்கார், ஆர் சிதம்பரம் போன்ற பேர், அவர் டாக்டர் அப்துல் கலாம், இவங்களெல்லாம் சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு கிடைச்சது. அப்போ ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. 87ல் கல்பாக்கத்தில் இந்திரா காந்தி சென்டர் அட்டாமிக் ரிசர்ச், அது இனாகிரேஷனுக்கு ஏற்பாடு நடந்தது. அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு நான் தமிழ்நாடுக்காரர் ஆஃபீஸருக்குனால என்ன அங்கே பாம்பேலேருந்து மெட்ராஸுக்கு டெப்யூட் பண்ணாங்க. ஸோ 1 மாதத்துக்கு நான் ஸ்பெஷல் டெபுடேஷனில் சென்னையில் எங்கள் வீட்டிலே இருந்தேன். எனக்குன்னு தனி ஒரு டெலிஃபோன், அது என்ன இப்போ டெலிஃபோன்னா ஹாட்லைன். நான் எடுத்தேன்னா அங்கே டெல்லியில் ஒரு ஜாயின்ட் செக்ரட்டரி பாசாதின்னு இருக்கார். இப்போ கூட டிவிலலாம் வருவார். ஜாயின்ட் செக்ரட்டரி பாசாதி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா செக்ரட்டரியாக இருந்தார். அவர் இதில் இந்தியாஸ் அம்பாசிடர் டு பாகிஸ்தான் அப்படிலாம் இருந்தார். இங்கே எடுத்தால் அவர் பேசுவார், அவர் எடுத்தாருன்னு நான் பேசலாம். அந்த மாதிரி ஒரு மாதம் இருந்து அந்த ஏற்பாடெல்லாம் பண்ணோம். பிரைம் மினிஸ்டர் ராஜீவ் காந்தி வந்தார். அதுக்கு நம்ம சிஎம் எம்ஜிஆர், அப்போ எம்ஜிஆர் தான் இப்போ சிஇஓ. பட் அவர் சொல்லிட்டாரு, எனக்கு இப்போ உடம்பு எவ்வளோ சரியா இல்லை, ஆனால் என்னால் காரில் ரோட்லலாம் ட்ராவல் பண்ண முடியாது, அதனால் எனக்கு நீங்கள் ஒரு ஹெலிகாப்டர் ஏற்பாடு பண்ணியிருக்க அப்படின்னு சொன்ன உடனே, அவர் ராஜாராமன்னா டிஃபென்ஸ் மினிஸ்டர்லாம் இருந்ததுனால அவர் ஏற்பாடு பண்ணி அவருடைய தோட்டம் ராமவரம் தோட்டத்திலேருந்து நேராக கிளம்பி கல்பாக்கத்தில் போய் இறங்கினோம். அந்த மாதிரி அவருக்கு ஏற்பாடுலாம் பண்ணி ஒரு 3 days கான்ஃபரன்ஸ் நடந்தது, இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ். ஹான்ஸ் பிளிக்ஸ்னு ஒரு பெரிய சயின்டிஸ்ட் வந்தாங்க. ஒரு 40-50 இன்டர்நேஷ்னல் ஸ்காலர்ஸ், அட்டாமிக் எனர்ஜி சயின்டிஸ்ட், இன்ஜினியர்ஸ், அவங்க டெக்னீஷியன்ஸ் எல்லாம் வந்தாங்க. இதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணோம். ராஜீவ் காந்தி வந்தார். எல்லாம் ரொம்ப கிராண்டாக நடந்தது. அந்த பூரா ஏற்பாடும் நான் 1 மாதம் இங்கே இருந்து கணித்தேன். ஸோ அது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பீரியடில். அது முடிஞ்சு 88ல் முடிஞ்ச உடனே நேரடியாக எனக்கு மாவட்ட ஆட்சியர் போஸ்டிங். என்னுடைய பேட்ச்மென்ஸ்லாம் அப்பயே இருந்தாங்க, நானும் வந்து சேர்ந்தேன். 88 to 91 3 வருஷம் நான் விருதுநகரில் கரெக்டாக இருந்தேன். யூஸ்வலாக அந்த காலத்துலலாம் அவருக்கு தெரியும், பெரியவருக்கு தெரியும், கலெக்டர்னா 1 வருஷம் போடுவாங்க. 1 வருஷம் முடிஞ்ச உடனே ஒன்று அவங்களே மாற்றிடுவாங்க, இல்லை இவரே போகிறப்பா விட்டா ஆளை விட்டா போகிறேன்னு கிளம்பிடுவாங்க. சரி, நமக்கு அந்த பீரியடு நல்லபடியாக போச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நமக்கு பாலிடிக்ஸ்லலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நாம் உண்டு, நம்ம உண்டு, வேலை உண்டு, அது மாதிரி எல்லாம் பண்ணதால நிறைய நல்ல காரியங்கள் நிறைய பண்ணோம். அவர் பெரிய சொன்ன மாதிரி அது வீக்லி 1 வாரம் இந்த சைடு. அப்போ 6 தாலுக்கா தான், ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், சாத்தூர், விருதுநகர், அருப்புக்கோட்டை அண்டு நரிக்குடி 6 தான். இப்போ 8-9 இருக்குது. இப்போ 6 தாலுக்கா. அதனால் ஒரு வாரம் இந்த பக்கம், ஒரு பக்கம் அந்த பக்கம், அப்படி மாறி மாறி கேம்ப் போட்டுட்டு
முன்னாடியே ப்ரோக்ராம் அட்வான்ஸ் டூர் ப்ரோக்ராம் போட்டுருவோம். எல்லாரும் அது முன்னாடி ரெடி பண்ணிடுறதுனால நிறைய வேலை பண்ணி முடித்தோம், நிறைய காரியங்கள் பண்ணோம். அறிவொளி இயக்கம் அப்போ தான் ஆரம்பித்தோம். நாங்களும் அங்கே பக்கத்தில் பசும்பொன் மாவட்டத்தில் குச்சியா காந்தின்னு இருந்தாங்க, அவங்க கூட இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க டேரக்டர் பேசிஸாக இருந்தாங்க. ஆமாம், நான் இங்கே விருதுநகரில் நான் கலெக்டர், அங்கே பசும்பொன் முத்துராமலிங்க அந்த மாவட்டத்தில் அவங்க கலெக்டர் இருந்தாங்க. எங்கள் 2 பேருக்கும் போட்டி, அறிவொளி இயக்கத்தை யார் சிறப்பாக நடத்துறதுங்கிறது எங்கள் 2 பேருக்குள்ள போட்டி. அதனால் ரொம்ப விறுவிறுப்பாக போச்சு. அவங்க ரொம்ப போல்டாக பேசுவாங்க, பப்ளிக் மீட்டிங்லாம் எல்லாரோடையும் நேரடியாக பேசுவாங்க. நம்மளாம் ஃபார்மலாக பேசுவோம், அவங்க இன்ஃபார்மலாக பேசுவாங்க. எல்லாரையும் என்ன சொல்கிறீங்க, ஏதோ எப்படி பேசுகிறீங்க அப்படிலாம் கேட்பாங்க. அப்புறம் அவங்க மாவட்டத்தில் நடந்த அந்த விழாவுக்கு நான் போயிருந்தேன். அதேமாதிரி எங்கள் மாவட்டத்தில் விருதுகள் நடந்தபோது அவரும் வந்தாங்க. வந்துட்டு உங்கள் கலெக்டர் இருக்கார் பாருங்க, பலையால் அவர் அப்படின்வாங்க. இந்த மாதிரிலாம் ரொம்ப பப்ளிக்கோடலாம் ரொம்ப அந்யோன்யமாக பேசிக்கூடி நல்ல 2 பேரும் நல்லா சிறப்பாக பண்ணோம். அறிவொளி மாவட்டத்தில் நாங்கள் 2 பேர் தான் ஃபஸ்ட்டு முதல்ல ஆரம்பித்து பண்ணி கொடுத்தது. அதுக்கப்புறம் அது முடிஞ்ச கையோடு நான் மெட்ராஸ் வந்துட்டேன். ஐ வாஸ் டைரக்டர் ஆஃப் ஸ்மால் சேவிங்ஸ், சிறு சேமிப்பு திட்டத்தில் 3 வருஷம் இருந்தேன், 91 to 94. நிறைய நமக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸு கொஞ்சம் வேலை எல்லாம் இல்லாதவங்களாம் கலெக்டராக இருக்கும்போது கூட எல்லோரும் மேக்ஸிமம் மனு ஒன்று பட்டா கட்டு வரும், இல்லைன்னா வேலை கட்டு வரும். பட்டானா நம்ம தாசில்தார்கிட்ட சொல்லி கொஞ்சம் விசாரிக்க அதெல்லாம் ரிப்போர்ட் கொடுங்கன்னு சொல்லி எதாவது பட்டி கொடுக்கலாம், அது எலிஜிபிள் கேஸாக இருந்தால் கொடுக்கலாம். வேலை எப்படி கொடுக்குறது, வேலை கொடுக்குறதுக்கு நமக்கு பவர்ஸ் கிடையாது. ரெண்டாவது அங்கே வேகன்சி இருக்கணும், அவருக்கு எலிஜிபிலிட்டி இருக்கணும், அப்படி பல சிக்கல் இருக்குல்ல. அப்போ பார்த்தப்போ தான் இந்த ஸ்மால் சேவிங்ஸ் வந்தோடனே ரொம்ப சுருமாக போச்சு. வேணுமா அந்த ஏஜென்ட்டாக சேர்ந்துரு. அதனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு 100-150 பேருக்கு ஸ்மால் சேவிங்ஸ் ஏஜென்சி. அவங்க அதில் சேர்ந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா எல்ஐசிலையும் சேர்ந்துருவாங்க. எல்ஐசி, யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா, அப்படி பல இன்சூரன்ஸு வேறு எதுலலாம் கிடையாதோ எல்லாத்தையும் ஏஜென்ட்டாக சேர்ந்து பல பேர் 2-3 வருஷத்துக்குள்ளே கார் வாங்கிட்டாங்க. அந்த அளவுக்கு நல்ல பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுறபோது 1.5%லேருந்து 5% வரலையும் கமிஷன் உண்டு. அமௌண்ட் ஏற இவங்களுக்கு கமிஷன் ஏறிட்டே இருக்கும். சார் நிறைய பேர் நல்ல வசதியாக இருந்தாங்க. இப்போ கூட பார்த்து சொல்லுவாங்க, சார் உங்களால் தான் நான் இன்னும் அன்றைக்கி வசதியாக இருந்தேன். அப்போல்லாம் கமிஷன் உண்டு, இப்போ கமிஷன்லாம் நிறுத்திட்டாங்க, எல்லாத்தையும் இருக்கிறாங்க. அப்போ இந்த ஸ்கீம் இருக்கும், மாருதி கார் கொடுப்போம், ஃப்ரிட்ஜு கொடுப்போம், டிவி, இப்படி பல பரிசெல்லாம் கொடுப்போம் எல்லாருக்கும். ஏஜென்ட்டுக்கும் பரிசு உண்டு, இன்வெஸ்டருக்கும் பரிசு உண்டு. ஸோ அதனால் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக அதெல்லாம் போச்சு. அப்போ இவர் நம்ம நாவலர் தான் எங்களுக்கு மினிஸ்டர். ஸோ அவரோட கூட ஊராக எல்லா இடத்துக்கும் போயிட்டு நல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பேசுவார். அவர் பேச ஆரம்பித்தாருன்னா யாருமே கூட்டத்தை வந்து இப்போ கலைஞ்சே போக மாட்டாங்க. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அந்தந்த ஊருக்கு தகுந்த மாதிரி அவர் அங்கே சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி பேசுவார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நானும் கூட போயிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருப்போம். அது முடிஞ்சது. அது முடிஞ்ச உடனே ஒரு 1 இயர் எங்களுக்கு கொலம்போ பிளான்னு ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்குது. அதில் கிளாஸ்கோ UK போயிருந்தேன். அதை முடிச்சுட்டு வந்தவுடனே ஐ பிகேம் 76 to 79 ரிஜிஸ்ட்ரார் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், RCS ஆகுதேன். அதுவும் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. ஏன்னா RCSங்கிறது ரொம்ப நான் பார்த்த பல துறைகளில் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யக்கூடிய ஒரு வேலை அது. ஏன்னா அதில் நிறைய நம்ம ஓன் இனிஷியேட்டிவ் வேணும். மற்ற இதர துறைகள்லாம் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸு, கவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸை நீங்கள் அதை பண்ணிகிட்டு இருந்தாலே போதும், அது மட்டும் காலம் ஓடிப்படும். இதில் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம இனிஷியேட்டிவ் எடுத்தால் ஒன்று நடக்கும், இல்லைன்னு சொன்னால் அது அப்படியே படுத்துரும். ஏன்னா இண்டிவிஜுவல் சொசைட்டி ஒன்று அட்டானமஸ் பாடி, அது தனித்தனியாக இருக்கும். ஃபெடரேஷன் இருக்கும், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கும், கோஆபரேட்டிவ் பேங்க் இருக்குது, ஹோல்சேல் ஸ்டோர்ஸ் இருக்குது, இப்படி பல விதமான ஆக்டிவிட்டிஸ் இருக்கனால நம்ம புஷ் பண்ணால் தான் நவரும், இல்லைன்னா அது அப்படியே தூங்கும். நிறைய ஒர்க் பண்ணி நல்ல கம்ப்யூட்டரைசேஷன் இப்போ சொன்ன மாதிரி முதல்ல கோஆபரேட்டிவ் பேங்க்ஸுக்கு கம்ப்யூட்டரைசேஷன் அப்போ தான் கொண்டு வந்தோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு பின்னாடி யூஸ் ஆச்சு. ஸோ அது ஒரு 3 வருஷம் அங்கே இருந்தோம். அது முடிஞ்ச கையோடு தான் நான் இதுக்கு வந்தேன். 99 to 2002 தமிழ்நாடு ரோட் செக்டர் ப்ராஜெக்ட் அண்ட் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட். ஐ வாஸ் செக்ரட்டரி ஹைவேஸ். தமிழ்நாடு ரோட் செக்டரில் ப்ராஜெக்ட் டைரக்டராக இருந்தேன். இப்போ நம்ம இந்த திருவான்மியூர்லேருந்து கடலூர்லேயும், அப்புறம் அங்கேருந்து கடலூர்லேருந்து நாகப்பட்டினம் வழியாக வேளாங்கண்ணி வழியாக ராம்நாடு வரலையும் கூடிய அந்த ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு, அது பூரா பிளானிங், டிசைன்,
எக்ஸிக்யூஷன் எல்லாமே அந்த பேரில் பண்ணி டெல்லிக்கு 3 தடவை போயிட்டு என்வாயரன்மெண்ட் கிளியரன்ஸு, என்வாயரன்மெண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட், ரீஹாபிலிட்டேஷன் செட்டில்மெண்ட் இதெல்லாம் பண்ணக்கூடியது. அது பண்ணும்போது நம்ம அந்த ஈசிஆர் ரோட்டில் 2 பக்கமும் ரோடு வைடனிங்காக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 400-500 ஃபேமிலிஸை டிஸ்பிளேஸ் பண்ண வேண்டியது. ஏன்னா அவங்க வீடெல்லாம் அடிபட்டுச்சுலாம், வீடு கடை. ஸோ அதை பற்றி சரி நமக்கு இது ஒரு சான்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையே நம்ம சோஷியோ எக்கனாமிக் சர்வே மாதிரி பண்ணி கொஸ்டினர் ப்ரிப்பேர் பண்ணி அந்த டேட்டா கேதர் பண்ணி அவங்களுக்கு ரீஹாபிலிட்டேஷன், ரீசெட்டில்மெண்ட், ஒர்க் ஃபார் ஒர்க், ஜாப் ஃபார் ஜாப், லேண்ட் ஃபார் லேண்டு, இப்படி பல கேட்டகரியில் அவங்களுக்குலாம் என்ன பெனிஃபிட் கொடுக்குறாங்கலாம் ஸ்டடி பண்ணல. அதே என்னுடைய பிஹெச்டிக்கு நான் மெட்டீரியலாக யூஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் 2002லேருந்து 2006க்குள்ளார நான் அந்த ஒர்க் பண்ணும்போது அந்த டேட்டா அதில் கொடுத்த ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் வச்சு பிஹெச்டிக்கு மெட்டீரியல் கேதர் பண்ணி 2007 மெட்ராஸ் யூனிவர்சிட்டி எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் அதை சப்மிட் பண்ணி 2008 ஐ காட் மை பிஹெச்டி டிகிரி ஆல்சோ. ஸோ அதனால் நமக்கு கவர்மெண்ட்டில் கொடுத்த அந்த போஸ்டிங்கில் ஐ பிகேம் டாக்டரேட். இந்த டாக்டரேட் எனக்கு பின்னாடி யூனிவர்சிட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ் ஆச்சு. ஏன்னா யூனிவர்சிட்டியில் நீங்கள் வரணும்னாக்கா டாக்டரேட் வேணும். ஸோ அது எல்லாம் அப்படி எதாச்சும் வரதே நம்ம அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணும்போது நல்லா முடிஞ்சிருச்சு. அது ஆச்சு. விருதுநகர் தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ திஸ் வாஸ் என்ன இது முடிஞ்ச உடனே ஆச்சு 2002 2006. அதுக்கப்புறம் இடையில நான் ஒரு 2 times ஐ வாஸ் கமிஷனர் ஆஃப் ஆர்கியாலஜி 2004 to 6 and 2009 to 11. அந்த பீரியடில் தான் நம்ம உலக தமிழ் மாநாடு நடந்தது கோயம்புத்தூரில். பெரிய அருமையான ஒரு விழா ஏற்பாடு. அதில் பல பேர் இங்கே தஞ்சாவூர்லேயும் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த இந்தலூர்னு மயிலாடுதுறை பக்கம் அந்த ஊரில் பெரிய செப்பேடு கண்டுபிடிச்சோம். ஒரு 150 கிலோ வெயிட் இருக்கிற செப்பேடு, 86 லீவ்ஸு, சோழ காலத்துது. அது ராஜராஜனுடைய பேரன் ராஜாஜிராஜன் எழுதினது. அந்த செப்பேடு கண்டுபிடிச்சல அதை நாம் அந்த கோவையில் அதை டிஸ்பிளே பண்ணோம். அதை பார்க்குறதுக்கு பெரிய கூட்டம். ஸோ அந்த மெயின் ஈவெண்ட்டு கவர்மெண்ட் நடத்தின ஃபங்க்ஷன் ஒரு வாரம். நான் எங்களோட எக்ஸிபிஷன் 2 வாரம் ஓடிச்சு. எல்லா ஸ்கூல் சில்ட்ரன்லாம் வர சொல்லி எல்லோரும் பார்த்து ரொம்ப கிராண்டாக அது பண்ணி ஆர்கியாலஜியில் இருந்தோம். ஆர்கியாலஜி முடிஞ்ச உடனே ஐ வாஸ் செக்ரட்டரி ஸ்கூல் எஜுகேஷன். தென் அப்போ தான் அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரி ஆகினேன். ஸ்கூல் எஜுகேஷன், அதுக்கப்புறம் ஹையர் எஜுகேஷனில் இருந்தேன். இது ரெண்டும் ரொம்ப சேலஞ்சிங் அசைன்மெண்ட்டு. ஹையர் எஜுகேஷனில் நிறைய இன்னோவேஷன்ஸ்லாம் கொண்டு வந்தோம், நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் வந்தது. மேஜர் கவர்னரோடலாம் ஒர்க் பண்ணக்கூடிய நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அண்டு கடைசி அசைன்மெண்ட்டு எனக்கு சிஆர்ஏ, அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரி சிஆர்ஏ. எழுலத்தில் இருந்தேன். எழுலத்தில் இருக்கும்போது 2-3 வருஷம் அதை இருந்து ஒர்க் பண்ணிட்டோம். இது எல்லாத்தையும் பண்ணி முடித்தோடனே 2015 ஜூனில் ஐ சூப்பர் அன்வேட்டட். 60 years ஏஜ் ஆனேன். ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் ஆல்சோ எனக்கு 2-3 ஒர்க்கு கவர்மெண்ட்டில் வந்தது. முக்கியமாக சொல்ல போனால் இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் போகணுன்னு சொல்லி எல்லா ஸ்டாஃப் இப்போ கூட கேட்டுட்டு இருக்காங்க, அப்பயும் கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போ முதல்ல அவங்க சாந்தா ஷீலா நாயர் அதில் கமிட்டியில் இருந்தாங்க. அவங்களால என்னால் அது பண்ண முடியல அப்படின்னு சொன்ன உடனே அந்த கமிட்டிக்கு என்ன சேர்மனாக போட்டாங்க. ஸோ நான், அவர் சண்முகம் தான் அவர் ஃபைனான்ஸ் செக்ரட்டரி இருந்தார், அப்புறம் கிருஷ்ணன் இருந்தார் அதில் பிஎன்டி செக்ரட்டரியாக, இப்படி 4-5 பேர்லாம் இருந்தாங்க. நாங்கள் இருந்து அந்த கமிட்டி ரிப்போர்ட் பண்ணி அப்போ இவர் எடப்பாடி சார் தான் சிஎம். அப்போ அவர்கிட்ட அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிட்டோம். அஃப்கோர்ஸ் மேஜராக ஒன்றும் ரெக்கமெண்ட் பண்ண முடியல, ஏன்னா ஓல்டு பென்ஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை நமக்கு. அது அந்த பீரியடில் கொடுத்த போது அப்போது சேலரிஸ்லாம் ரொம்ப லோ. இன்ஃபேக்ட் நாமெல்லாம் சர்வீஸில் வாங்கின சம்பளத்தோட இப்போ ரிட்டையர்மெண்ட்டில் நிறைய வாங்கிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் அது தெரியும் இல்லையா? இந்த சம்பளத்தை அப்போ கொடுத்துருந்தா ரொம்ப சரிமா இருந்திருக்கோம். பட் கொடுக்கலையே, என்ன பண்ணுறது? அதனால் இப்போ இந்த பணத்தை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வேணால் தானம் பண்ணலாம், அதுதான் பண்ணலாம். இப்போ ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் இருக்கும்போது அப்போ சேலரிஸ் வெரி லோ, அதனால் பென்ஷன் லாங்கிட்டி இருந்து வச்சு கொடுத்தாங்க. இப்போ 2004க்கு அப்புறம் அந்த கட் ஆஃப் டேட் வந்த உடனே நியூ பென்ஷன் ஸ்கீமில் மேட்சிங் கிராண்ட் தான் நம்ம கொடுக்குறது, காம்படிஷன் அவங்க தான் கொடுப்பாங்க. இப்போ இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து நடுவில் இடையா ஒரு நாவல் பென்ஷன் ஸ்கீம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் பெட்டர் அதில் பாதி கொடுத்துருக்காங்க. அதுவும் சில பேர் அதில் சாட்டிஸ்ஃபைடு, சம் ஆஃப் தம் ஆர் நாட் ஹாப்பி. பட் வாட் எவர் இட் இஸ், தட்ஸ் அ பாலிசி டிசிஷன் ஆஃப் த கவர்மெண்ட். அவங்க என்ன முடிவு பண்ணாங்களோ அதை பண்ணட்டும். ஸோ இந்த பென்ஷன் கமிட்டியில் நான் இருந்தேன், அது ஒன்று. அடுத்தபடியாக ஹையர் எஜுகேஷனில் செக்ரட்டரியாக இருந்ததுனால பெரியார் யூனிவர்சிட்டிக்கு செலெக்ஷனுக்கு, வைஸ் சான்சலர் செலெக்ஷனுக்கு, அந்த செலெக்ஷன் கமிட்டிக்கு நான் சேர்மனாக இருந்தேன். நானும் இன்னும் 2 பேரும், ஒரு சிண்டிகேட் மெம்பர் ஒருத்தரும், ஒரு
கவர்னர் ரெப்ரசன்டேட்டிவ் ஒருத்தரும் 3 பேராக இருந்துட்டு ஒரு மாதம் அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக கம்ப்யூட்டரைஸ் பண்ணி ஒரு 150 பேர் நேம்ஸ் கொடுத்தாங்க. அதை பூரா ஆன்லைனில் லிஸ்ட்டில் போட்டுட்டு தென் வி கால் them ஃபார் இன்டர்வியூ. ஒருத்தரையும் ஒரு 1 hour நீங்கள் பண்ண ஒர்க்கை பற்றி நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி எல்லாம் தேவர் ஆல் வெரி ஹாப்பி. பல பேருக்கு அது கிடைக்கல. இருந்தால் கூட அவங்க சொன்னாங்க, சார் இதை மாதிரி இன்டர்வியூ நாங்கள் இது வரையும் பண்ணதே இல்லை. ஏன்னா நாங்கள் பண்ண ஒர்க்கு எல்லாரும் 30-35 இயர்ஸ் சர்வீஸ் ஆன சீனியர் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாரும் ரீடர்ஸ் அந்த மாதிரிலாம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அசோசியேட் ப்ரொஃபஸர் எல்லாம் அவங்களோட ஒர்க்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. சொல்லிட்டு தி மேட் a clear presentation of all the works they had done over the years. அதெல்லாம் பண்ணி முடித்தாங்க. 3 பேரை நாங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அவர் கவர்னருக்கு அனுப்பிச்சோம். கவர்னர் அந்த 3 பேரையும் கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணிவிட்டு அதில் ஒருத்தரை செலக்ட் பண்ணி ஃபைனலி தட் பர்சன் வாஸ் அப்பாயிண்டட். ஸோ பெரியார் யூனிவர்சிட்டியில் விசி செலெக்ஷன்லேயும் நான் இருந்தேன். ஸோ இந்த 2 ஒர்க்கு அது பண்ணேன். இந்த மெயின் டைம் நான் சிட்டி யூனியன் பேங்க்கில் எனக்கு ஒரு ஆஃபர் வந்தது. ஹேவிங் ஒர்க் இன் தி கோஆப்டிவ் பேங்க் அதில் இருந்ததுனால அதில் ஒரு போர்ட் டைரக்டராக போட்டு 2018 அதில் இருக்கேன். இப்போ அடுத்த வருஷம் அது 8 years எனக்கு டென்யூர் அது. அந்த பீரியடு இப்போ நெக்ஸ்ட் இயர் அது முடிய போகிறது. இப்போ இது 3 days பேக்காக பிரசிடென்ட் வந்தாங்க. ஆனரபிள் பிரசிடென்ட் வாஸ் ஹியர் இன் சென்னை. அந்த ஃபங்க்ஷன் என்ன அட்டன் பண்ணி அவங்களோட எல்லாம் சேர்ந்து பார்த்துட்டு ஃபைனான்ஸ் மினிஸ்டர்லாம் பார்த்து அதில் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது கிடைச்சிது. அண்டு இது தவிர நான் அவுட் ஆஃப் மை ஓன் இன்ட்ரெஸ்ட் நான் ஐஏஎஸ் கோச்சிங்லாம் நிறைய பண்ணிகிட்ருக்கேன். நிறைய நமக்கு தான் தெரியும், அண்ணா நகரில் நிறைய சென்டர்ஸ் இருக்குது இல்லையா. மனிதநேயம் இருக்குது, அறம் இருக்குது, அப்புறம் ஸ்காலர்ஸ்னு ஒன்று இருக்குது, அப்புறம் கிங் மேக்கர்ஸ் ஒன்று இருக்குது. இது எல்லாத்துலேயும் நான் தே இன்வைட் மீ ஃபார் வேரியஸ் ப்ரோக்ராம்ஸ். அதெல்லாம் கூட இருந்து மென்டரிங் பண்ணிவிட்டு நமக்கு தெரிஞ்ச நம்ம நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இது எல்லாத்தோட முக்கியமாக நமக்கு மோஸ்ட் சாட்டிஸ்ஃபேக்டிங் ஆக்டிவிட்டி என்னன்னு சொன்னேன்னா விஷ்ணு சஹஸ்ரநாமம். ஒரு 5-6 வருஷமாக நான் இப்போ அதில் ஐ ஆம் தி சேர்மன் ஆஃப் ஆல் இண்டியா விஷ்ணு சஹஸ்ரநாம கல்ச்சரல் ஃபெடரேஷன். எங்களுக்கு ஒரு 300 மண்டலி இருக்குது எல்லா ஊர்லேயும். டெல்லியிலேருந்து ட்ரிவாண்ட்ரம் வரலையும் எல்லா ஊர்லேயும் அங்கங்கே 10, 20, 50, 40 அங்கங்கே யாரெல்லாம் சேர்றாங்களோ எல்லாம் சேர்ந்து அவங்க பாடுவாங்க. தே ஆர் அஃபிலியேட்டட் டு அவர் ஃபெடரேஷன். உங்களுக்கு தெரியலையா கோஆப்ரேட்டிவ்ஸ் எப்படி ஃபெடரேஷன் அந்த மாதிரி. அதை இன்ஃபேக்ட் அந்த புக்கு நான் கொடுத்தேன். இப்போ தான் இப்போ பெரியவருக்கு ஒரு காப்பி கொடுத்தேன். அந்த புக்கு உங்கள் மேடம் நிர்மலா சீதாராமன் அவர்கிட்ட கொடுத்தோன்னே எங்கள் யூனியனில் தான் ஃபெடரேஷன் இருக்கும், நீங்களும் ஃபெடரேஷன் வச்சுருக்கீங்களா அப்படின்னு என்ன கேட்டாங்க. அது மாதிரி அந்த ஃபெடரேஷனில் நாங்கள் வி பார்ட்டிசிபேட் இன் லாட் ஆஃப் ஆன்லைன் ஆக்டிவிட்டீஸ். கோவிடுக்கு அப்புறம் ஆன்லைன் வந்தது. அதுக்கு முன்னாடிலாம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கும். அப்பப்போ நிறைய ப்ரோக்ராம் பண்ணுவோம். வருஷத்துக்கு 2 நாள் திருப்பதியில் போயிட்டு நாங்கள் பாராயணம் பண்ணுறோம். விஷ்ணு சஹஸ்ரநாமம், லலிதா சஹஸ்ரநாமம், அப்புறம் கோவிந்த நாமாவளி, இப்படி எதெல்லாம் கிடைக்கிறதோ நாராயணியம், இப்படி பல காரியங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். நான் தான் அதுக்கு சேர்மன். எனக்கு முன்னாடி ஒரு டிஎஸ் கிருஷ்ணமூர்த்தி இருந்தார், எலெக்ஷன் கமிஷன் அவர் இருந்தார். இல்லை அதுக்கு முன்னாடி ராம்ஜின்னு ஜிஎம்ஓ சதன் ரயில்வே. இப்படி அது ஒரு வாலண்டரி ஆனரரி ஒர்க் அது பண்ணிட்டு இருக்கோம். நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அங்கங்கே நடக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் இங்கே கூப்பிடுவாங்க. இப்போ அடுத்த அக்டோபர் மாதம் we are going to அயோத்தியா போகிறோம். அதுக்கு முன்னாடி காசி வாரணாசி வந்தோம். இதுக்கு போயிருந்தோம், கும்பமேளா போயிட்டு வந்தோம். இப்படி எங்கெங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்கிறதோ யாருக்கு டைம் இருக்கோ அதெல்லாம் வாலண்டரி தான். இவெண்ட் நடந்துகிட்டே இருக்கும். அங்கங்கே அவங்க ஊருக்காரங்க பண்ணுவாங்க. யாருக்கெல்லாம் வசதி இருக்கோ எல்லாம் வந்து சேர்ந்துக்கலாம். அப்படி அது மாதிரி பல காரியங்கள் பண்ணுறதுனால பொழுது போயிட்டுருக்கு. அண்டு ஆச்சு எனக்கு ஆச்சு 70 என்ன ரொம்ப எங்கே 68ங்கிறாரு. என்ன எனக்கு வயசு 70. அதனால் எனக்கும் அது ஏஜ் ஆகிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் ஆக்டிவாக இருந்தேன்னா அது பொழுது போகுது. ஸோ மெனி திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். பிஸியாக இருக்கிறதுனால இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நீங்களும் நல்ல இந்த காரியங்கள்லாம் நிறைய பண்ணிட்டுருக்கீங்க. முக்கியமாக இந்த ஏஜில் என்னென்னா யூ மஸ்ட் கீப் யுவர் செல்ஃப் ஃபிட் அண்ட் ஆக்டிவ். மைண்டு ஆக்டிவாக இருக்கணும். பாடி அலர்ட்டாக ஃபிட்டாக இருந்ததுன்னு சொன்னால் உடம்புல வியாதி வைக்க இல்லாமல் நம்ம மாட்டுக்கு இப்போ முடிஞ்ச வரலையும் எந்த காரியம் பண்ண முடியுமோ அந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி பண்ணியிருந்தப்போ அவரெல்லாம் 90+. அதனால் அது மாதிரி மேடம் வந்தாங்க, அவங்களும் 90+ தான். இப்படி இருக்கும்போது நிறைய நாம் ஏற்கனவே சர்வீஸில் இருக்கும்போது பல பேருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கோம். நிறைய நல்ல காரியம் பண்ணாலும் அவங்க பண்ண புண்ணியம் தான் நமக்கு இதில் இருக்குது. எனக்கு ஞாபகம் இருக்குது, நம்ம இப்போ சிஆர்ஏ இருக்கும்போது உத்தராகண்டில் அந்த ட்ராஜடி பெரிய ஃப்ளட்டு வந்தது 2013. இப்போ நான் அவர் ககன் பேஜி தான் ரெவன்யூ செக்ரட்டரி, ஒரு மினிஸ்டர், நாங்கள் 3 பேரும் தேராதூன் போயிட்டு அங்கேருந்து அந்த ஏரியாவுக்கு போனோம். அதுக்கு மேலே போக முடியல, ஏன்னா ரோடெல்லாம் கட் ஆகிடுச்சு. அப்புறம் செல்ஃபோன் வச்சு காண்டாக்ட் பண்ணி எல்லோரும் போட்டு ஒரு 60-70 பேர் தமிழ்நாட்டிலே போகிறவங்க எல்லாரையும் காண்டாக்ட் பண்ணி அவங்களெல்லாம் ரெஸ்கியூ பண்ணி கொண்டு வந்து
ரிஷிகேஷில் அந்த இவர் தயானந்த சரஸ்வதி அவருடைய ஆசிரமத்தில் தங்க வச்சுட்டு அப்புறம் அங்கேருந்து டெல்லி கொண்டு வந்து டெல்லியிலேருந்து அவங்க ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து ஃப்ளைட்டில் சென்னைக்கு கொண்டு வந்தோம். மேடம் தான் அப்போ எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க இப்போ கூட பேசுவாங்க, சார் அன்றைக்கி நீங்கள் ஹெல்ப் பண்ணலான்னு சொன்னேன்னா நாங்கள் இன்றைக்கி பேசிகிட்டே இருக்க மாட்டோம், அந்த அளவுக்கு நீங்களாம் நேரங்காலம் பார்க்காம எல்லாம் கஷ்டப்படாமல் நல்லா பண்ணீங்க. அது மாதிரி பல பேருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணோன்னா அந்த நன்மை நேரடியாக அப்போ வராட்டெல்லாம் வேறு வழியாக நமக்கு வரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எங்கெங்கெல்லாம் எந்த லெவலில் முடியுறதோ ஹெல்ப் பண்ணிகிட்டே இருந்தீங்க. நமக்கு நம்ம பண்ணுற ஹெல்ப்பு நமக்கு வேறு வழியாக திருப்பி வரும். நம்ம சந்ததிகள், குழந்தைகள், பேரம்பேத்தி எல்லாருமே சௌக்கியமாக இருப்பாங்க, நல்ல படிப்பு இருக்கும், உடம்பு நல்லா இருக்கும், நல்ல வேலை இருப்பாங்க, நிம்மதியாக இருக்கணும், பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நல்ல ஏற்பாடு நீங்கள் பண்ணுறீங்க. அவர் குபேந்திர பாபு எனக்கு நல்லா தெரியும், நல்லா அவரை போட்டு சர்வீஸ் இருக்கும்போது ரொம்ப அவரை படுத்தியிருக்கேன். நிறைய வேலை வாங்குவோம், பட் சிரிச்சுட்டே பண்ணிட்டு வர எல்லாத்தையும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய டன் லாட் ஆஃப் குட் திங்ஸ். அந்த ஆதார் கார்டெல்லாம் அப்போ தான் நம்ம இஷ்யூ பண்ணோம். நிறைய லாட் ஆஃப் இன்னோவேட்டிவ் ஒர்க்ஸ். ஓஏபி, இந்த ஓஏபியில் பல பிரச்சனை, பல ஊர்களில் அந்த சாங்ஷன் லிமிட்டுக்கு மேலே சாங்ஷன் பண்ணிடுவாங்க அவங்க. அது நம்பர் பார்க்காம எக்கச்சக்கமாக ஏறி போச்சு. 29-30 lakhs தான் இருக்கணும், 35 lakhsக்கு போயிடுச்சு. நான் ஓவர் நைட்டாக எல்லாத்தையும் கட் பண்ணி எல்லாத்தையும் இறக்கி வந்துட்டேன்னா கவர்மெண்ட்டில் பெரிய பிரச்சனையாச்சு. என்ன நீங்கள் அத்தனை பேருக்கும் இதெல்லாம் ஊருக்கே போக முடியல, எங்கே போனாலும் என்னுடைய பென்ஷனை கட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி தொந்தரவு போடுறாங்க. சார் அதெல்லாம் தப்பாக கொடுத்துட்டாங்க, எல்லாம் ரொம்ப ராங் சாங்ஷன். அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா நமக்கு கவர்மெண்ட்டில் ஃபண்ட்ஸ் கிடையாது, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அப்புறம் ரிவ்யூ பண்ணிவிட்டு அப்படி பேலன்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லெவலுக்கு வச்சுருக்கோம். அது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் டெவலப்மெண்ட்ஸ், லாட்ஸ் ஆஃப் ப்ளசன்ட் மெமரிஸ். எல்லாரோட முக்கியம் என்னென்னா நிறைய பேரோட பேச முடிஞ்சு அவங்களோட காரியங்கள்லாம் பண்ணது, கம்யூனிட்டிக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சுது, சொசைட்டிக்கு சர்வ் பண்ண முடிஞ்சுது. அந்த நல்ல எண்ணத்தோடு சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் இருந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு இன்றைக்கி இவர் கூப்பிட்டதுக்கு I am extremely thankful to all of you for having invited me for this very interesting program. இதில் மேலும் இது மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணணும், நல்ல காரியங்கள் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களெல்லாம் இந்த விஷ்ணு சாஸ்திரத்தையும் வரலான்னு சொல்லிட்டு அந்த மீதி காப்பீஸ் இருக்க அந்த அதில் இருக்குது, அங்கே இருக்க அந்த பேக்கில் இருக்குது, அந்த பேக்கு ஆஃபீஸ் பேரர்ஸ்லாம் ஒரு காப்பி கொடுக்குறேன் நான். இது நாங்கள் விஸ்வாயுதான்னு விஸ்வாங்கிறது ஃபஸ்ட்டு வேர்டு. விஸ்வம் விஷ்ணுர் வஷத்தாரோ எல்லாருக்கும் தெரியும். சர்வ பிரகரண ஆயுத ஓம் நம்ம இது ஆயுத கடைசி வருது விஸ்வ ஆயுதா. ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வேர்டை வச்சு இதை நாங்கள் இது பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் கையில் ஒரு 10 காப்பி இருக்குது. நீங்கள் ஆஃபீஸ் பேரர்ஸ்க்கு முதல்ல அவர்கிட்ட ஆஃபீஸ் பேரர்ஸ்க்கு கொடுக்க நீங்கள் வாங்கிக்கிங்க. வேறு யாருக்கெல்லாம் தேவைப்படுறதோ இருக்கணும், வேறு யாராவது இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் கூட யூ கேன் கான்டாக்ட் மீ, வில் கேட்போம். மிக்க நன்றி. எல்லாருக்கும் உங்களெல்லாம் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ வெரி மச். ஆல் த பெஸ்ட். எல்லோரும் நல்ல ஆரோக்கியத்தோட சௌக்கியமாக நல்லா நிம்மதியாக இருக்கணும்னு வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா மிக்க நன்றி. ஐயாவோட லாங் எக்ஸ்பீரியன்ஸ் பல விஷயங்களை நம்ம கற்றுக்க முடியும். அவர்கிட்ட வேலை செஞ்ச ஒரு பெரிய பாக்கியம் என்னென்னா, டென்ஷனாக தான் இருக்கும். ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு கஷ்டமான டிபார்ட்மெண்ட்டு. அது இந்த சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸு, பட்ஜெட்டு எல்லாமே 4000 கோடிக்கு மேலே. அதில் ரொம்ப டஃப்பாக இருந்தது. ஆனால் நான் சார் இல்லைன்னா டிபார்ட்மெண்ட்லேருந்து விஆர்எஸில் தான் போயிருப்பேன். நான் எதுக்காக அவர் சார் 68 தப்பாக சொல்லிட்டேன்னா, நான் 2014 ரிட்டையர் ஆனேன். சார் எனக்கு அப்புறம் ரிட்டையர் ஆனார். அவர் 60 வயசு ரிட்டையர்மெண்ட்டுங்கிறது எனக்கு ஸ்ட்ரைக் ஆகலை. அதனால 68 நான் வித்தியாசமாக சொல்லிட்டேன். இப்போ 70 வயசு எல்லாரையும் நம்ம ஆனர் பண்ணோம் இல்லை. அப்போ சாரும் 70 வயசு ஆயிடுச்சு இல்லை இப்போ. சுரேந்திரன் சார் சன்மான். காசி யாத்திரை கிளம்பணுமா? சார் வேண்டுகோள், சின்ன வேண்டுகோள். ஐயா லஞ்சு முடிச்சுட்டு போகணும்னு நான் வேண்டிக்கிறேன் சார். தேங்க்ஸ் சார், தேங்க்யூ. இப்போ நம்ம அடுத்தது அடுத்து நம்ம லஞ்சுக்கு எல்லாரும் போகலாம். போயிட்டு மதியம் மேலே நம்மளோட இது நடக்கும். இப்போ இந்த ஆண்டு விழாவுக்கு உண்டான நன்றி நாகலிங்க ஐயா சொல்லுவார். இன்னைக்கு முக்கியமாக லலிதா மேடத்துக்கு பர்த்டேன்னு எனக்கு தெரியும், பாகிதா மேடத்துக்கு பர்த்டேன்னு எனக்கு தெரியாது. அதனால இதை பர்த்டேவும் தெரிஞ்சிருந்தா ஒரு கேக் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருப்பேன். நான் முன்னால் சொல்லியிருந்தீங்கன்னா ஒரு கேக் எல்லாம் பண்ணியிருப்பேன்ல. அவங்கள ஒரு விஷ் பண்ணுங்க, எல்லாரும் கை தட்டுங்க. இன்றைய தினம் பிறந்த நாள் கொண்டாடும்
திருமதி லலிதா மேடம் அவர்களுக்கும் திருமதி பாகிதா மேடம் அவர்களுக்கும் நாம் விஷஸ் பாடுவோம். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ dear friends, happy birthday to you. May God bless you dear, may God bless you dear, may God bless you dear friends, may God bless you dear. Happy long life to you, happy long life to you, happy long life to you dear friends, happy long life to you. பாகிதா மேடம் மாதிரி எல்லாருமே மாறிட்டோன்னு வைங்களேன், இந்த அசோசியேஷன்ல ஒரு 10,000 மெம்பர் ஆயிடுவாங்க. அவ்வளோ கண் திருஷ்டி பட்டுரும் அவங்களுக்கு. அந்த அளவுக்கு காலையில் நான் 4 மணிலேருந்து ஏதாவது வேலை செய்ய ஆரம்பிச்சிருவேன். அடுத்து எப்படின்னா இவங்க 5 மணிலேருந்து வேலை செய்வாங்க. அது மாதிரி அந்த ஒரு எனர்ஜெட்டிக்காக இருந்து சுற்றில இருக்கிறவங்களே ஒரு எனர்ஜெட்டிக்காக வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப பர்த்டேன்னு முன்னால் தெரியாமல் போயிடுச்சு, கிராண்டாக பண்ணிட்டு போனாங்க. அடுத்து நன்றி உரை நாகலிங்கம் ஐயா. இன்றைய கூட்டம் ஆரம்பமானதிலிருந்து கேக்குதா இந்நேரம் வரையிலும் மிக உற்சாகத்துடன் பொறுமை காத்து ரசித்து நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்த உங்கள் அனைவருக்கும் அமைப்பின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் எதிர்பார்த்ததை விட மிக அதிகமான கூட்டம் இன்று 200 பேர் எதிர்பார்த்தோம். 204 பேரை இன்று பதிவு செய்திருக்கிறார்கள். வருகை தந்த உறுப்பினர் அனைவருக்கும் நமது அமைப்பின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று மாலையில் நடைபெறும் நமது அமைப்பின் பொதுக்குழு கூட்டத்திலும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு நன்றி உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திரு வெங்கட்ராமன் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அரவணைப்பு என்ற தாரக மண்டலத்துடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் தமிழ்நாடு சமூக நலத்துறை ஓய்வூதியர்கள் நல அமைப்பின் பொதுக்குழுவிற்கு வருகை தந்து அமைப்பின் தலைவர் திரு குபேந்திரபாபு மற்றும் அனைத்து நிர்வாகிகளையும் வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் மண்டலம் மற்றும் மாவட்ட நமது அமைப்பில் அனைத்து நிர்வாகிகளையும் வருக வருக என வரவேற்கிறேன். பொதுக்குழுவிற்கு வருகை புரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து உறுப்பினர்களையும் பொதுக்குழுவின் சார்பாகவும் என் சார்பாகவும் வருக வருக என வரவேற்று அனைவருக்கும் மதிய வணக்கம். அனைவரும் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அமைதியா இருக்கோம்னா நம்ம கூட்டத்தை சீக்கிரத்துல முடிக்கிறதுக்கு எளிமையா இருக்கும். முதலாவதாக நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் திரு பி குபேந்திரபாபு அவர்கள் தலைமுறையாற்றும்படி கேட்டுக்கொள்கிறேன். மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால நாம போன வருஷம் மீட்டிங் அப்போ இருந்து அதுக்கப்புறம் இயற்கை நம்ம நண்பர்களுக்காக ஒரு 2 நிமிஷம் எழுந்து நின்று மௌன அஞ்சலி செலுத்தணும். கொஞ்சம் நான் லிஸ்ட் படிச்சிருக்கேன். ஹலோ, பொன் திருமாவளவன் ஆங்கிலம். நல்லமணி சென்னை, நல்லமணி சென்னை,
சுகுமாரன் சென்னை, நிர்மலா சென்னை, புஷ்பலதா சேலம், தனம் சேலம், லக்ஷ்மி சேலம், ராமலிங்கம் மதுரை, சோலை மதுரை, சங்கரகோமதி மதுரை, தேனி, வசந்தா தேனி, மணிமேகலை சூரியபெருமாள், சிவகங்கை, நாகவல்லி மதுரை, இந்திரா கடலூர், புகழேந்தி நாகப்பட்டினம், ஹேமலதா தஞ்சாவூர், கமலா காஞ்சிபுரம், நிறைமதி தஞ்சாவூர். அன்பு நண்பர்களுக்கு, சகோதர சகோதரிகளுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா திருப்பத்தூரில் நான் இப்போ ஒரு 6 மாதம்தான் ஆச்சு திருவண்ணாமலையில். அவங்க டெய்லி ஏதாவது ஒருத்தர் சேர்த்துக்கிட்டே இருக்காங்க. திண்டுக்கல் குருராஜ் சேர்த்துக்கிட்டே இருக்கார். மெம்பர் சேர்க்கறது நம்ம நோக்கம் கிடையாது, பணம் வாங்கிறது நம்ம நோக்கம் கிடையாது. அவர் தலைவர் நல்லா பழைய கதையெல்லாம் நல்லா பேசுவார். அடுத்தது சார் முன்னால் வாங்க சார். அடுத்ததாக பொதுச் செயலாளர் வாசுதேவன் ஐயா பேசுவார்கள். பேசுறீங்களா? துணைத் தலைவர் ருக்மணி மேடம். அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே சொல்லிட்டாரு நம்ம தலைவர், ஆளுக்கு 3 நிமிஷம் தான் அப்படின்ட்டு. இது ஒரு தடவை வந்தப்போ உரத்து சிந்தனையில் ஒரு கூட்டத்துக்கு நாங்கள் போயிருந்தோம். அதில் வரும்போது அவர் அந்த ஆசிரியர் வந்து சொன்னார், ஒவ்வொருத்தருக்கும் 3 மணித்துளிகள் தான்னாரு. அப்போ வந்து நம்ம குறிப்பாக நம்ம வந்து செஞ்சுக்கிட்டு இருக்க செயல்களை பற்றி சொன்னார். நிறைய பெண்டிங் இதெல்லாம் இருக்கிறத எப்படி வெங்கட்ராமன் சார் நானும் எல்லாம் போய் பார்த்துட்ருக்குறோன்றதையும் சொன்னார். அதில் வந்து ஒரு சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதல் இது வந்து நம்மளுடைய அங்கன்வாடி பணியாளர்லேருந்து கிரேட் 2 சூப்பர்வைசராக போயிருப்பாங்க அல்லது கிராம சேவிகாவாக போயிருப்பாங்க. அவங்களுக்கு ஜிபிஎஃப் அவங்க பணியாளராக இருக்கிற வரைக்கும் கட்டின அமைப்பு அப்படியே இருக்கும். ஒரு சில இடத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா அதே ஜிபிஎஃப் நம்பர்லேயே ஃபுல்லாகவே அவங்க சிபிஎஸ் ஆகிட்டாங்க. அதாவது அங்கன்வாடி பணியாளர்கள் இருக்கப்போ ஜிபிஎஃப் கட்டினாங்க. ஆனால் அவங்களுக்கு எப்போ ப்ரமோஷன் வந்ததோ அப்போத்துலேருந்து அவங்க சிபிஎஸ் ஸ்கீமுக்குள்ளே போயிட்டாங்க. அப்போ இந்த ஜிபிஎஃப் நம்பர் முடிஞ்சு போயிடுச்சு. சிபிஎஸ்ல தான் அவங்களுக்கு அடுத்ததாக பிடிக்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணு ரிட்டையர் ஆகி ஒரு 2 வருஷம் அதுக்குள்ளே ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் வந்து கேட்கும்போது ஜிபிஎஃப் பணமும் கொடுக்கறதில்ல, சிபிஎஸ்லேயும் வரல. ஏன்னா ஒரே ஜிபிஎஃப் நம்பர்லேயே போட்டாங்க. அதனால வாங்க முடியாமல் தவிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு நிலைமை எல்லாருக்கும் இருக்குது நினைக்கிறேன். சில பேர் மண்டை ஆட்டுறீங்க அப்படின்னா பாதிக்கப்பட்ட ஆள்கள் இருக்காங்கன்னு அர்த்தம். அதுக்காக போராடி இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, அதுக்கு நம்ம தரமணி ஐசிடிஎஸ்க்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறோம். ஏன்னா அவங்க கண்டினியூஸாக இதுக்கான இது ரெப்ரசன்டேஷன் கவர்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா டேட்டா சென்டரில் என்ன கேட்குறாங்க அப்படின்னாக்கா, அவங்க வந்து இதுக்கான அரசாணையை கொடுங்கன்னு கேட்குறாங்க. இப்போ அந்த முக்கியமான அரசாணை வேணுன்றப்போ ஐசிடிஎஸ் நம்ம டைரக்டர் மேடம் வந்து நல்லபடியாக ஒன்று எழுதினாங்க. அந்த டிஸ்கஷன் போதெல்லாம் நான் போனதுனால எனக்கு இருந்த அனுபவத்தை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது கவர்மெண்ட்டுக்கு ப்ரப்போசல் கொடுக்குறப்போ ஒரு நல்ல பாயிண்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. என்ன விஷயம் அப்படின்னாக்கா, நமக்கு வந்து பணியாளராக இருந்து சூப்பர்வைசராக போகிறாங்க இல்லையா, அந்த அல்லது கிராம சேவிகாவாக போகிறாங்கன்னா அது வரைக்கும் அவங்க ஜிபிஎஃப் அவங்க பணம் கையிலேருந்து கட்டியிருக்காங்க. 500 ரூபாயோ 550 ரூபாயோ 2015 கட்டியிருக்கிறாங்க. அந்த பணம் அதுக்கப்புறம் அதுக்கு ஜிபிஎஃப் நம்பருக்கு வேலிடிட்டி கிடையாது. ஏன்னா சிபிஎஸ் ஸ்கீமுக்குள்ளே வந்துடுறதுனால அந்த ஜிபிஎஃப் பணத்தை அவங்களுக்கு எந்த பிளாக்லேருந்து அவங்களுக்கு ப்ரமோஷன் வந்ததோ அந்த பிளாக்லேயே அவங்களுக்கு இறுதி ஒப்படைப்பு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு வரி அவங்களுக்கு கொடுத்த ப்ரமோஷன் ஆர்டரில் இருக்குது. ஆனால் இது நம்ம ஆஃபீஸ் கூட கொஞ்சம் ஏற்றுக்கிறாங்க. ஆனால் பிடிஓ ஆஃபீஸில் ஒத்துக்கலை. உங்கள் ப்ரமோஷன் ஆர்டரில் ஒரு வரி வந்தால் நாங்கள் கொடுக்க முடியுமா, எங்களுக்கு அரசாணை கொடுங்கன்னாங்க. அதுக்காக தான் இவ்வளோ தூரம் அவங்க மெனக்கிட்டு போது அவங்க என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, ஜிபிஎஃப் ரூல் படி பார்த்தீங்கன்னா 3 ஒன்று நம்ம வந்து ரிட்டையர் ஆகிறப்ப நமக்கு அந்த ஜிபிஎஃப் ஃபைனல் இது கொடுக்கணும். அப்படி இல்லை நடுவில் இறந்துட்டோம் அப்படின்னா ஃபைனல் கொடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா விஆர்எஸில் போனால் ஜிபிஎஃப் கொடுக்கலாம் தான் ஜென்ரல் ரூலு. ஆனால் அந்த ரூல் எந்த காலமோ வந்தது. அப்போ இந்த சிபிஎஸ் எல்லாம் கிடையாது.
அப்போ இப்போ சிபிஎஸ் வந்திருக்கும் போது இந்த ஜிபிஎஃப் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அங்கே நிற்கிது. அதை கிளாரிஃபை பண்ண வேண்டியது அரசாங்கத்தோட கடமை. அதுக்காக நம்மளோட ரெப்ரசன்டேஷன் போயிட்டு இருந்தது. அப்போ அவங்க என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, எப்போ ஒரு பொண்ணு ப்ரமோஷன் ஆகி ஒரு பணியாளர் நிலையிலேருந்து சூப்பர்வைசராகவோ அல்லது கிராம சேவிகாவோ போகிறாளோ அப்போவே அவளுக்கு அந்த ஜிபிஎஃப் நம்பர் வேலிடிட்டி இல்லைன்னா அவளுக்கு அதில் கொடுத்துர்லாம். அது அல்லாமல் அவர் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் தான் காத்திருக்கணும்னாக்கா ஆஸ் பர் ரூல்ஸ் அதுக்கான வட்டி அரசாங்கம் கொடுக்கணும். இது ஒரு பாயிண்ட்டு. ஆனால் அந்த பொண்ணு அப்படியே சிபிஎஸ் ஸ்கீமுக்கு போயிடுறா. சிபிஎஸ் ரூல்ஸ் படி என்னன்னா அவள் கான்ட்ரிபியூஷன், அதுதான் சிபிஎஸ்ங்கிறது வந்து கான்ட்ரிபியூஷன் ஆஃப் த பென்ஷன் ஸ்கீமுக்கு, அவங்க சம்பளத்தில் என்ன பென்ஷனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்களோ அதுக்கு ஈக்குவலண்ட்டான வட்டி அரசாங்கம் கொடுக்கணும். அப்போ ஒரே நபருக்கு 2 முறை வட்டி கொடுக்குற மாதிரி வருது. ஸோ இதை அரசுக்கு இழப்பீடு தவிர்க்கிறதுக்காக அந்த பொண்ணு எப்போ வந்து அவளுக்கு ப்ரமோஷன் வருதோ அப்போவே ஜிபிஎஃப் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு நல்ல பாயிண்ட்டை கொடுத்ததுனால ஃபைனான்ஸ் செக்ரட்டரியோட உட்காந்து போட்ட மீட்டிங்கில் இதை வந்து பேசி இப்போ அது நமக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. இதுக்கு நீங்கள் வெரி குட். அப்படி வந்த ஒரு கிளாரிஃபிகேஷன்னால இப்போ அங்கன்வாடி பணியாளராக இருந்து அப்போ அதே இதில் கிரேட் 2 சூப்பர்வைசராக வந்த பொண்ணுகளுக்கெல்லாம் எப்போ எந்த பிளாக்கில் அவங்க வந்து ப்ரமோஷன் வாங்கினாங்களோ அந்த பிளாக்லேயே ஜிபிஎஃப் வித்ட்ராயல் கொடுக்கணும். இதில் ஏதோ எங்களுக்கு ஒரு சந்தேகம் வருதுன்னா நாங்கள் எங்கே போய் தேடுறது? அதனால் கீழே அந்த ஃபோன் நம்பரை கொடுத்து அந்த மனுவை கொடுக்க சொல்லுங்கள். அது மாவட்டத்துலேருந்து உங்கள் மாவட்ட நிர்வாகிகளுக்கு மனு வந்தாலும் சரி, அல்லது இந்த மாதிரியான கூட்டத்தில் எங்ககிட்ட வந்து கோரிக்கை மனு மாதிரி கொடுத்தாலும் சரி, எதாக இருந்தாலும் உங்களுடைய மொபைல் ஃபோன் நம்பரோட கொடுங்க. இது 3 தான் சொன்னேன், 3 நிமிஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 3 விஷயங்கள் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் வாலண்டியர். அடுத்து யார் சார்? நிதி நிலைமையை பற்றி பேசுறதுக்கு வந்துட்டாரு திரு நாகலிங்கம் சார். அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். பல இடங்களில் பார்த்தோம்னாக்கா நிதி பற்றாக்குறையில் தள்ளாடுதுன்னுட்டு தான் பல இடங்களில் பார்த்துருக்கோம். நாம் அப்படி இல்லை, சவுண்ட்ஃபுல் மோர் சவுண்ட்ஃபுல். அந்த ஜாடியில் நிரம்பி வழியுதுன்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி நிரம்பி வழியிற அளவுக்கு நம்முடைய நிதிநிலை அறிக்கை இருக்கு. 9,10,000 ரூபாயை ஃபிக்ஸட் டெபாசிட்டில் நாம் போட்டு வச்சுருக்கோம். ஒவ்வொருத்தர்கிட்டும் 1000 ரூபான்னா கூட 7,78,000 தான் எஃப்டியில் போட முடியும். ஆனால் 9,10,000 நம்ம டெபாசிட் பண்ணி வச்சுட்டு இருக்கோம் நாம. அதனால் நிதிநிலை அறிக்கையில் உங்ககிட்ட இருந்து வசூலிக்கக்கூடிய தொகை நிரந்தர வைப்பில் பத்திரமாக வைக்கப்பட்டுள்ளது என்பதை உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி கூட இன்னும் ஒரு சிலர் நன்கொடை அப்படி கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால இறுதி வடிவம் சொல்லலை. 82,000 ரூபாய் அளவுக்கு இன்னைய கூட்டத்திலேயே ஒரு நமக்கு நன்கொடை கிடைச்சிருக்கு. தெரியுதா? அவங்க மேடம் என்ன சொன்னாங்க, 23,000 ரூபாய் செங்கல்பட்டில் கொடுத்துருக்குறாங்க. ஜோரால் ஒரு கைத்தட்டல் கொடுத்துருங்க. 23,000 ரூபாய் செங்கல்பட்டில் கொடுத்தாங்களே, அது இல்லாமல் தான் 80,000 ரூபாய் இன்னைக்கு வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். மற்றவங்க எல்லாரும் ஜோராக கைத்தட்டிக்கலாம். இப்போ நாம் எல்லாருமே சேர்ந்து அடுத்த முறை அடுத்த ஒரு ஆண்டுக்குள் 3 லட்சம் ரூபாய் அளவுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடலாம் அப்படின்ட்டு ஒரு திட்டம். ஜென்ரல் போர்டு மீட்டிங்காக 65,000 ரூபாய் செலவு செய்யலாம்னா, பென்ஷனர் டே செலிப்ரேஷனுக்காக 35,000 ரூபாயும், எதிர்பார்ப்பு நம்முடைய ஸ்டேஷனரி பிரிண்டிங் விஷயத்துக்கு 10,000 ரூபாயும், அஞ்சல் வெள்ளிக்காக 6,000 ரூபாயும், இதர செலவினங்களுக்காக ஒரு 6,000 ரூபாயும், ஆடிட்டர் ஃபீஸாக 5,000 ரூபாயும் அடுத்த நிதியாண்டிற்கு செலவு பண்ணலாம் என பட்ஜெட் 25-26க்கு திட்டமிட்டு இருக்கிறோம் என்பதையும் இந்த பொதுக்குழுவில் இதை நீங்கள் அங்கீகரிப்பதற்கு ஏற்றுக்கொண்டதற்கு அடையாளமாக ஒரு பெருங்கைத்தட்டலை தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிதிநிலை பொறுத்து என்ன சந்தேகம் இருந்தாலும் கேட்டாக்கா, எப்போ வேணாலும் கேட்டாக்கா சொல்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதையும் தெரிவித்து கொண்டு பேசுவதற்கு வாய்ப்பு தந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பொருளாளர் அவர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்த சப்ஜெக்ட் வந்து வரவு செலவு. நம்ம அக்கௌண்ட்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக WNT சிஸ்டத்தில் போட்டு கம்ப்யூட்டரைஸ் பண்ணி வவுச்சர் பேஸ்டு தான் எல்லாமே. ஆடிட்டர்கிட்ட நம்ம போய் எடுத்துகிட்டு போய் எல்லாத்தையும் காமிச்சு கையெழுத்து வாங்கிட்டு வரோம். அதை உங்ககிட்ட கொடுத்துருக்காங்க, சார் கையெழுத்து நான் கையெழுத்து ஆடிட்டர் போட்டு. அதை நீங்கள் அப்ரூவ் பண்ணுறதா இருந்தால் எல்லோரும் ஒரு கை தட்டுங்க. தணிக்கையாளர் நம்ம ராஜா அசோசியேட்ஸ்னு ஒருத்தர் நம்ம பண்ணுறாங்க.
நம்ம இந்த அசோசியேஷன் கணக்கெல்லாம் ஆடிட் பண்ணுறதா இருந்தால் ஒரு 4000 5000 ஃபீஸ் வாங்குவாங்க. என் கூட ஒர்க் பண்ணவங்களோட சன் அது, அதனால் அவர் நம்ம 1500 ரூபாய் தான் கொடுக்குறோம். அவரே அப்பாயின்ட் பண்ணிடலாம். அடுத்த தீர்மானம் வந்து புதிதாக மாநில நிர்வாகிகள் செயற்குழு உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்தல், அது கடைசியாக வச்சுப்போம். ஆலோசகர் திரு சங்கர் ஐயா அவர்களே 3 நிமிடங்கள் பேசுமாறு அழைக்கிறேன். அன்பு உள்ளங்களே, அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த அதாவது நமது ஓய்வூதியர்கள் சங்கம் என்பது எல்லா துறையிலுமே கிடையாது. அதற்கு நாம் ஒரு முன்னுதாரணம். அந்த விஷயத்திலே நாம் எல்லாருமே பெருமைப்படணும். அதாவது எல்லாருடைய புகைப்படம் இப்போ அதாவது நம்ம ஐடி கார்டில் இருக்குது இல்லைங்களா, அதே டீட்டெயில்ஸ் அந்த புக்லெட்டில் இருக்கும். அது கையில் இருந்ததுன்னா ஒரு நல்லா இருக்கும். அதுக்கு கொஞ்சம் பணம் செலவழிக்கலாம். இப்போ பணம் இருக்குது, செலவழிக்க வழியே இல்லைன்றீங்களே, பணத்தை எப்படி செலவழிக்கலான்றது நாங்கள் சில இது கொடுக்குறோம், சஜஷன் கொடுக்குறோம். 1000 பேர் இன்னும் மகிழ்ச்சி ஏற்றுக்கொண்டு எல்லோரும் ஒரு கைப்பட்டுங்க. அதுக்கு மகிழ்ச்சியாக வரவேற்கிறோம். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு தடவை வந்து நானும் பாபு சாரும் டிஸ்கஸ் பண்ணோம். அதாவது இந்த டேட் ஆஃப் பர்த்து ரொம்ப பேருக்கு தெரியலை, நமக்கே தெரியாது இல்லையா. அந்த புக்லெட்டில் வந்து அந்த யார் யார் என்னென்ன பதவி வகித்தாங்க, எப்போ டேட் ஆஃப் பர்த்து, டேட் ஆஃப் என்ட்ரி இன் சர்வீஸ் அண்ட் டேட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட், இந்த பர்டிகுலர்ஸ் இருக்கும். அதை பார்த்து நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு தடவை இந்த பர்த்டே விஷஸ் வருது இல்லைங்களா, பிறந்தநாள் வாழ்த்து, அதுக்கு 2 புக்லெட்டை பார்த்து நாங்கள் இது குறிப்பெல்லாம் எடுத்து நான் பாபு சாருக்கு கொடுத்து, இப்போ அவங்க சகோதரி சாவித்திரி மேடம் செய்கிறாங்க. நம்மளுடைய சார்பில், உங்கள் அனைவருடைய சார்பில் அவங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள், நன்றிகள் தெரிவிச்சுக்கிறோம். எலெக்ஷன் வச்சு தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் வந்தோம். அதை பற்றி உங்களுக்கெல்லாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு சரித்திரம் எல்லாமே தெரியும், புரியுதுங்களா. அதை எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னாக்கா, இப்போ நாங்கள் வந்து சீரியஸாக இப்போ எங்களுக்கெல்லாம் வயசாகி போச்சு. அதனால் யங் பிளட் ஷுட் கம். நீங்கள் வந்து இப்போ அசோசியேஷன்னா யாருமே வாலண்டியராக வரமாட்டாங்க, யாரையாவது ஃபோர்ஸ் பண்ணி தான் கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. ஆனால் எந்த இப்போ இது வரைக்கும் நம்ம பார்க்குற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல எஃபெக்டிவாக செய்கிறீங்க. அதான் சார், நம்ம தலைவர் சார் குபேந்திர பாபு சார் சொன்ன மாதிரி, நமக்கு வந்து மணி இஸ் நாட் எ கிரைட்டீரியா, பணம் வருது. ஆனால் அதான் இப்போ காலையில் கூட அதை பற்றி தான் பேசுனாங்க. நாங்கள் சர்வீஸில் இருந்தப்போ ஆக்சுவலாக நாங்கள் 66 அப்பாயின்மெண்ட் ஆனப்போ 90 ரூபா தான் எங்களுக்கு அடிப்படை சம்பளம், 5 ரூபா தான் இன்க்ரிமெண்ட்டு, புரியுதுங்களா. யூடிசிக்கு வந்து அதாவது அப்போல்லாம் எல்டிசி யூடிசின்னு சொல்லுவாங்க, லோயர் டிவிஷன் கிளார்க், அப்பர் டிவிஷன் கிளார்க். அப்போ எங்களுக்கு நாங்கள் குவார்ட்டர்ஸில் இருந்தப்போ எங்களுக்கு 125 ரூபா தான் ரெண்ட் வரும். அப்போ ஹெச்ஆர்ஏ கம்மி. அப்போ கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வேணுன்றதால ஹெச்ஆர்ஏ ஏற்றுறாங்க. இப்போ கடவுளோட கிருபையினால் நமக்கு வந்து என்ன, நம்ம சொன்ன மாதிரி சர்வீஸில் இருந்ததை விட இப்போ நிறைய பென்ஷன் வாங்குகிறோம். வி ஆர் ஹாப்பி. அதாவது ஒரு மனிதன் எப்போ நிறைவு அடைகிறான்னா, யூ ஷுட் ஹேவ் எ ரிட்டையர்டு பீஸ்ஃபுல் லைஃப், இல்லைங்களா. அது எல்லாருக்கும் இருக்கணும். பணம் சம்பாதிச்சு வச்சு பணத்தை நம்ம சாப்பிட முடியும் சொல்லுங்கள். அதனால் அவர் சொன்ன மாதிரி நம்மளுடைய மோட்டோவே வந்து அன்பு, ஆதரவு, அரவணைப்பு 3 இருக்கணும். அது வந்து எல்லாரும் ஈஸியாக கொடுக்க முடியுது வந்து அன்பாக சொல்லலாம். ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க என்ன, ஒரு இதில் கூட போனீங்கன்னா ரிசப்ஷனில் இருப்பாங்க, ரிசப்ஷனில் குடும்பம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க அன்பாக நம்மளை வரவேற்று என்னென்ன இருக்குன்றது சொல்லணும். நாங்கள் ஆஃபீஸில் இருந்தப்போ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ்லையும் நம்ம டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோன்றதை போட்டுருவோம். அது போட்டுட்டு அதுக்கு என்னென்ன க்ரைட்டீரியா, ஒரு உதவி வேணும்னா அதுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும் அப்படின்றத போடுவோம். இப்போ அதான் எல்லாம் கூட தமாஷா போடுறாங்க வாட்ஸ்அப்பில். ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது, ஒருத்தர் விழுந்துட்டான்னா உடனே போய் அது வந்து ஃபோட்டோ எடுத்து போடுறான். அதுதான் அவன் அந்த ஆளுக்கு ஹெல்ப் பண்ணுற இது வரல, அது நமக்கு வரணும். அது வராதவங்களுக்கு வர வச்சு நம்ம சொல்லணும், புரியுதுங்களா. ஒரு விளக்கு எரியுதுன்னா அதுக்கு ஒரு தூண்டுகோல் வேணும். அந்த தூண்டுகோலாக நான் இருக்கணும்னு சொல்லி எல்லாரையும் கேட்டு 3 நிமிஷத்தோடு முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சாருக்கிட்ட நான் அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்தேன். சாரு கைடன்ஸ் பிரிவு ஆஃபீஸர் ஆரம்பிக்கும்போது நான் சாருக்கிட்ட வேலை பார்த்தேன். அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கோவப்படாமல் எப்படி சால்வ் பண்ணுறது, அது என்கிட்ட ரொம்ப கம்மி. அதனால் அவர்கிட்ட அது மாதிரி ஒரு ப்ளஸ்ஸு, ரொம்ப ப்ளஸ் அதெல்லாம். அது ஒரு கைடன்ஸ். வெங்கட்ராமன் சார்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன். அவர் தான் எனக்கு குரு. அதனால் நான் பண்ணுற நல்ல விஷயம்லாம் அவர் தான் காரணம். அடுத்ததாக வெங்கட்ராமன் சார் பேசுகிறீங்களா? அவங்க மேடையில் வாங்க, ரீஜனல் தலைவர் அவங்க தான், வாங்க. கோயம்புத்தூர் புதுசாக ஆனோடனே எனக்கும் ஸ்ட்ரைக் ஆகலை, மேடையில் வாங்க.
அடுத்து மதுரையிலேருந்து நம்ம ஏபிஎன் பாலசுப்ரமணியம் வந்திருக்காரு. இன்னும் 2-3 பேர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. மதுரையிலேருந்து, திண்டுக்கல், தேனி எல்லாருமே வந்திருக்காங்க. சீதாராமன் ஆர்ஜேடியா இருந்து ரிட்டையர் ஆனார், அவரும் வந்திருக்காரு. திரு ஏபிஎன் பாலசுப்ரமணியம் சார் ரீஜனல் ஜாயின்ட் டைரக்டர் இருந்து ரிட்டையர் ஆனவங்க. அவரை சுருக்கமாக பேசுமாறு அழைக்கிறேன். பணியாற்றியவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு குடையின் கீழ் ஓய்வு பெற்றதற்கு பின்னாலே நாம் எல்லாம் சந்தித்து உரையாட வேண்டும் என்கின்ற அளவிலே, மாநில அளவிலே இந்த அமைப்பை கட்டி இன்றைய தினம் பொறுப்பு வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மாநில நிர்வாகிகளே, இங்கே இந்த பொதுக்குழுவில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலிலே நம்மோடு பணிபுரிந்தவர்களையும் பழகியவர்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்ற எண்ணத்திலே 3 நாள் விடுமுறை தொடர்ந்து இருந்தாலும் அந்த விடுமுறையை உடைத்து நடு நாளாகிய சனிக்கிழமையிலே இந்த பொதுக்குழுவை வைத்து அந்த 3 நாள் ஓய்வையும் அனுபவிக்க இயலாத நிலையிலே வரவழைத்து பொதுக்குழு நடந்து கொண்டிருக்கிறது. அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு கலந்து கொண்ட உங்கள் அனைவரையும் முதற்கண் மதுரை மாவட்டத்தின் சார்பாக பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒரு அமைப்பில் எப்போ ஒற்றுமை வரும்னா அவர்களுக்கு பிரச்சனை இருக்கணும். நீங்கள் நம்ம பணிபுரிந்த காலத்திலும் சரி, நாங்கள்லாம் ஒரு பல்வேறு அமைப்புகளில் மாநில அளவிலான சங்கங்களில் பணிபுரிந்தவர்கள். அங்கே சமூக நலத்துறை அமைச்சு பணியாளர் சங்கமாக இருந்தாலும் சரி, நாங்கள் ஒரு பக்கம் நிற்போம், வெங்கட்ராமன் ஒரு பக்கம் நிற்பார். 2 பேரும் மந்திரியை பார்க்க போனால் காலையில் 5 மணிக்கு இந்த பக்கம் இந்திரகுமாரியை பார்க்க அவர் நிற்பார், அந்த பக்கம் நாங்கள் நிற்போம். நாங்கள் வர்றது தெரிஞ்சு அவர் நிற்கிறாரா, அவர் வர்றது தெரிஞ்சு எங்களை கூப்பிட்டாங்களான்னு தெரியாது. ஆனால் ஒருத்தர் பார்த்துட்டு பேசிட்டு வந்து ஒன்றாத்தே இருப்போம். அந்த அணுகுமுறை என்றும் தொடர்கிறது. இன்னும் சொல்லணும்னா, இப்போ இருக்கக்கூடிய நிர்வாக சிக்கல்லாம் சொன்னாங்க, சுருக்கமாக சொல்லணும்னு சொன்னார், சுருக்கமாகவே முடிச்சிடுறேன். இப்போ பணிபுரியக்கூடியவர்கள் அன்றைய தினம் இப்போ சொன்னார், அவர் கண்காணிப்பாளராக இருந்தார், அவர்கிட்ட நான் பணிபுரிஞ்சேன், பணியை கற்றுக்கொண்டேன்னு சொன்னார், என்னை வழிநடத்தியவரெல்லாம் சொல்கிறாரு. இதே நிலைமை தான். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய பணியாளர்களை பொறுத்த மட்டும் நம்ம சொல்கிறத கூட அவங்க கேட்பதற்கு, செவிமடுப்பதற்கு தயாராக இல்லை என்பதை நான் வருத்தத்தோடு இங்கே பதிவு செய்துகிறேன். ஏன்னா இப்போ சமூக நலத்துறையில் ஒரு சிடிபிஓக்கு செலக்ஷன் கிரேடு சிடிபிஓ போட்டு அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தெல்லாம் ரிட்டையர் ஆகிட்டாங்க. அவங்களோடலாம் நம்ம பணிபுரிஞ்சிருக்கோம். அவங்களுடைய ஃபிக்ஸேஷன் தப்புன்னு ஏஜியில் ஒரு ஆடிட் போட்டு அனுப்புகிறோம். நம்ம என்ன சொல்கிறோம், இது அவங்க டைரக்டர் ஆஃப் சோசியல் டிஃபென்ஸ்லேருந்து ரிட்டையர் ஆனாங்க அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர். அப்போ சோசியல் டிஃபென்ஸுக்கு எல்லா பேப்பரையும் தள்ளிட்டாங்க. நம்ம அப்போ சோசியல் டிஃபென்ஸில் வேலை பார்க்குறவங்ககிட்ட என்ன சொல்கிறோம், நீங்கள் அந்த அப்ஜெக்ஷனை டைரக்டர் ஆஃப் சோசியல் வெல்ஃபேருக்கு அனுப்பிச்சு அவங்ககிட்ட ரிப்ளையை வாங்கி நீங்கள் ஏஜிக்கு அனுப்புங்கன்றோம். கிட்டத்தட்ட 1 ஆண்டு காலமாக நான் தொடர்பு கொண்டு இருக்கேன். இதில் என்ன சிக்கல்னா, அவங்க ஃபிக்ஸேஷன் அரியர்ஸ் வாங்குறதுக்கெலாம் நான் கோர்ட்டில் மதுரை ஹைகோர்ட் பெஞ்சில் கேஸ் ஃபைல் பண்ணி அவங்களுக்கு அரியர்ஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டேன். இன்னும் பென்ஷன் ரிவிஷன் வாங்க முடியலை. இது நம்ம சொல்கிற வழிமுறைகளை கூட கடைபிடிப்பதற்கு தயங்குகிற பணியாளர்களாகவும் அதை செய்ய மறுக்கக்கூடிய பணியாளர்களாகவும் தான் இப்போ அந்த இயக்கங்களில் பணிபுரிகிறாங்க. அதை நீங்கள் கொஞ்சம் உங்கள் கவனத்துக்கு நான் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் சொல்கிறேன். அந்த வகையில் தான் நமது ஓய்வு பெற்ற பணியாளர்களுடைய குறைகள் நிவர்த்தி செய்ய வேண்டிய ஒரு கடப்பாடு. அதை பொறுத்த மட்டிலே மாநில நிர்வாகிகளுடைய செயல்பாடு இங்கே இயக்கங்களில் முடுக்கி விடப்பட வேண்டும். இன்னும் பல சிடிபிஓகளுக்கு நம்ம தலைமைச் செயலகத்திலிருந்தே ஓய்வு பெற்றுவதற்கான ஆணைகள் ஒரு 10 ஆண்டு காலமாக வராமலே இருக்குது. அதெல்லாம் கவனத்தில் நீங்கள் செய்ய வேண்டும். மதுரை மாவட்டத்தின் சார்பாக இவ்வளவு சிறப்பாக கொடுத்த பணத்தை எல்லாம் பத்திரமா பாதுகாப்பாக டெபாசிட்லேயே போட்டு மேற்கொண்டு வரக்கூடிய பணத்திலேயே செலவு கணக்கெல்லாம் எழுதக்கூடிய இந்த மாநில நிர்வாக அமைப்பு மேலும் 3 ஆண்டுகளுக்கு தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்று உங்கள் சார்பாக நான் முன்மொழிவதோடு இத்தோடு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சார் சுருக்கமாக பேசினாலும் முத்தாய்ப்பாக பேசுகிறாரு பாருங்க. அவர் அது அசோசியேஷன் அர்த்தம், அது அப்படிதான் நல்லா பேசுவாங்க எப்போவுமே. அவர் சொன்ன 2 விஷயத்தை நான் சொல்லிடுறேன். ஒன்று, இந்த சோஷியல் டிஃபென்ஸு அதை நான் சரியாக ஃபாலோ பண்ணிடுறோம் சார். அடுத்ததாக தஞ்சாவூர் மண்டல தலைவர் அழகர், அவரை நம்ம சுருக்கமாக பேசுங்கன்னு சொல்ல வேண்டியதில்லை, அவரே சுருக்கமாக தான் பேசுவார் எப்போவுமே. அனைவருக்கும் வணக்கம். தஞ்சாவூர் மண்டலத்தில் 35 உறுப்பினர்கள் உள்ளார்கள். இந்த 35 உறுப்பினர்களை சேர்ப்பதற்கு நாங்கள் மிகவும் சிரமப்பட்டோம். தற்பொழுது தலைமை பொறுப்பில் இருக்கும் ராஜ்குமார் அவர்கள் விலகிவிட்டார்.
அதற்கு பதில் திருமதி ராஜேஸ்வரி மாவட்ட சமூக நல அலுவலர் தஞ்சாவூர் மாவட்டத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். மேலும் தங்கவேலு செயலர் அவரும் சரிவர சங்கத்தில் பணிபுரியவில்லை. ஆகவே ட்ரெஷரி ஆஃபீஸர் இருந்து ஓய்வு பெற்ற மதிவளவன் என்பவர் செயலாளர் தஞ்சாவூர் மாவட்டத்தின் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். மேலும் தஞ்சாவூர் மண்டலத்தை பொறுத்தவரையில் 35 உறுப்பினர்களே இருந்தாலும் மகளிர் தினம், ஓய்வூதிய தினம் ஆகியவற்றை சுமார் 60 நபர்களை வைத்து சிறப்பாக கொண்டாடினோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் பணிபுரிந்து ஓய்வு பெறும் நாளில் சஸ்பென்ஷன் ஆகிறாங்க. அவங்களுக்கு பிழைப்பு ஊதியம் கொடுக்கறதுல இப்போ உள்ள ஆஃபீஸர்ஸ் டிலே பண்ணுறாங்க. அதுக்கு 5 தேதிக்குள்ளே அவங்க நான் டியூட்டி சர்டிஃபிகேட் கொடுத்து அவங்களுக்கு 10 தேதிக்குள்ளே அந்த பிழைப்பு ஊதியம் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை நான் தஞ்சாவூர் மாவட்டத்தில் சொல்ல வைக்கிறேன். ஏன்னா மாவட்ட சமூக அலுவலரே அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இருக்காங்க என்பது தெரியும். வணக்கம் ஐயா. வணக்கம், நன்றி. நம்ம இந்த சப்சிஷன்ஸ் அலவன்ஸ் நாங்கள்லாம் சர்வீஸில் இருக்கும்போது என்னென்னா அந்த பாலு சார் கூட சொன்னார், சம்பள பில்லு போடும்போதே சைமல்டேனியஸாக இது அந்த 1ஆம் தேதி 2ஆம் தேதி போட்டு 5ஆம் தேதிக்குள்ளே வாங்கி கொடுத்துருவோம். வேலூர் மாவட்டத்தின் சார்பாக மண்டபத்தின் சார்பாக ராதாபாய் மேடம் அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். இப்போ நம்ம எல்லாரும் காலையிலேருந்து இது வரைக்கும் பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் புளியாப்பத்தில் பேசிகிட்டு இருக்கோம். எல்லாரும் பென்ஷன் வாங்குறவங்க நமக்கு இவ்வளோ இருக்குது அவ்வளோ இருக்குது, நமக்கு இது கிடைக்கலன்னு நம்ம எல்லாரும் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் நம்மளையே பணிபுரிந்து நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ ஏறக்குறைய ஒரு 100 பேருக்கு மேலே ப்ரமோஷனில் போனவங்க அந்த 2000 ரூபாய் பென்ஷன் கூட இல்லாமல் இப்போ அவஸ்தைப்பட்டிருக்காங்க. அவங்கள நம்ம இயக்கத்துக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க, உதவி பண்ணுறாங்க, கூட எல்லாத்துக்கும் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு இந்த 2000 ரூபாய் கூட பென்ஷன் இல்லைன்றது ஒரு அவல நிலை கண்டிப்பாக நம்ம மாநில நிர்வாகி நிறைய ஸ்டெப் எடுத்திருக்காங்க. வாட்ஸ்அப்பில் நிறைய வருது. ஆனால் அதுக்கு இன்னும் வரைக்கும் ஒரு முடிவு இல்லாத ஒரு நிலைமையில் இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்கன்னாலும் அதுக்கு நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கூட செக்ரட்டரி பார்க்கணுமோ இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு இது பண்ணணுமோ அதுக்கு நீங்கள் அதை முடிவு பண்ணி அதுக்கு ஒரு முடிவை எடுக்கணுன்றது தான் எங்களுடைய திருவண்ணாமலை மாவட்டத்தின் சார்பாக நம்ம மாநில நிர்வாகத்தை நாங்கள் கேட்டிருக்கிறோம். இப்போ இத்தனை முறை முயற்சி பண்ணியும் அது கிடைக்கலன்னும் போது அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு ரெமெடிக்கு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணுன்றது என்னுடைய தாழ்மையான ஒரு கருத்து. அடுத்து எங்களை இப்போ சார் சொன்னார் ரிட்டையர்மெண்ட் ஆகிறவங்களுக்கு அந்த டைமில் நிறைய பேருக்கு பண்ணுறாங்கன்னு. விஆர்எஸ் கொடுத்துட்டு இன்னைக்கு வந்துடும், இன்னைக்கு ஃபங்க்ஷன் வைக்க போகிறோம், இன்னைக்கு வந்துடும் அப்படின்னு எதிர்பார்த்துருக்க எங்கள் டிஸ்ட்ரிக்டில் ஒரு சகோதரி மீனாம்பிகைன்னு சொல்லிட்டு அவங்க குடும்ப சூழ்நிலை, அவங்க வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லைன்ற ஒரு நிலைமையில் விஆர்எஸ் கொடுத்துருக்காங்க. பிசி ஆஃபீஸில் சாங்ஷன் ஆகி போச்சு, நம்ம டைரக்டர் ஆஃப் சோஷியல் வெல்ஃபேர்லேயும் ஆயிடுச்சு. செக்ரட்டரி கிட்ட ஃபைல் பெண்டிங்கில் இருந்து அவங்க வரலப்பா 3ஆம் தேதி வரைக்கும் எதிர்பார்த்துருந்து 4ஆம் தேதி ஃபங்க்ஷனுக்கு அரேஞ்ச் பண்ணிவிட்டு அன்றைக்கும் அவங்களுக்கு வராது கூட ரொம்ப வெக்ஸாக இருக்காங்க. அவங்க வராது நம்ம ஓய்வு பெறாததுக்கு முன்னே நம்ம இயக்கத்துக்கு ரொம்ப நல்லா பாடுபட்டாங்க. அவங்க ரொம்ப ஒத்துழைப்பு கொடுப்பாங்க, நன்கொடை கொடுப்பாங்க, நிறைய ஆலோசனை கொடுப்பாங்க. ஆனால் அவங்க ஓய்வு பெற்று சீக்கிரமாக எங்ககிட்ட வரணும் அப்படின்னு நான் அவங்களுக்கு வாழ்த்தெல்லாம் சொன்னேன். எங்கள் மெம்பரில் நீங்கள் சீக்கிரமாக எங்கள் அமைப்பில் சேரணும் அப்படின்னு. ஆனால் திடீர்னு அன்றைக்கி சாயந்தரம் 6 மணி வரைக்கும் அவங்களுக்கு ஆர்டர் வரலன்னு அவங்க ரொம்ப வெக்ஸாகி உட்காந்துருக்காங்க. சப்போஸ் நம்ம நிர்வாகியில் மேடமும் சாரும் ஏதாவது செக்ரட்டரிக்கு போனால் அது என்ன ஃபைல் பெண்டிங்னு அவங்களுக்கு அந்த விஆர்எஸை வாங்கி கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூற விடைபெறுகிறேன். வணக்கம். தேங்க்ஸ் மேடம். 2 விஷயம். அவங்க முதல்ல சொன்னது அங்கன்வாடி ஒர்க்கராக இருந்து சூப்பர்வைசராகி சிடிபி ஆனவங்க, அதை நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறோம். ஒரு வருத்தமாக தான் இருக்காது, எனக்கு மனசு வேதனையான விஷயந்தான். கவர்மெண்ட்டில் அது ஒரு ரெப்ரசன்டேஷனுக்கு ஒரு அக்னாலேஜ்மெண்ட் கூட கிடையாது. அதில் கோர்ட்டு கேசஸ் நிறைய இருக்குது. அங்கன்வாடி ஒர்க்கராக இருந்து சூப்பர்வைசர் ஆனவங்க கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க. கீழ்கோர்ட்டில் ஃபேவரபுளாக ஜட்ஜ்மெண்ட் வந்தோம். இவங்க கவர்மெண்ட்டில் அப்பீல் பண்ணி அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு ஸ்டே பண்ணிட்டாங்க. அது அப்படியே நிற்கிது. அந்த சகோதரிகள் ஃபைனான்ஷியலாக இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியல. என்னென்னா அவங்க வாங்கின 2000 ரூபாய் அதுக்கு மேலே கோர்ட்டுக்கு எங்கே செலவு பண்ணுறதுன்னு அப்படியே இருக்காங்க. நம்மளோட அமைப்புக்குன்னு ஒரு அட்வொகேட் இருக்கார் இல்லை, அவர்கிட்ட சொன்னதுக்கு அதை சட்ட ரீதியாக தான் பண்ண முடியும். இந்த கவர்மெண்ட் அசைக்கிறதுக்கு வழியே கிடையாது. சென்னை மண்டல தலைவி திருமதி மைதிலி ஏதாவது கருத்தாக பேசுவாங்க, சிக்கனமாகவும் கருத்தாகவும் பேசுவாங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த பொதுக்குழு மீட்டிங்கில் யார் பேசுறது என்ன பேசுறது ஒரு 30 பேரை போட்டுட்டு ஆளுக்கு 2 நிமிஷம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு 4 மணி ஆகிடும். காஃபி டீ சாப்பிட்டு போயிடலாம், நம்ம காஃபி டீ சாப்பிட்டு போயிடலாம். என்ன கருத்தாக சொல்லணுன்றாரு. ஆனால் நமக்கு இப்போ பொருளாதாரம் சொன்ன மாதிரி நம்ம ஃபினான்ஷியலி சவுண்டாக இருக்கும்.
ஃபிசிக்கலியும் சவுண்டாக இருக்கும். இத்தனை பேர் நம்மளோட உறுப்பில் நம்பர் 1 நம்ம இப்போ. ஆமாம், அதே மாதிரி கோஆப்ரேஷன்லேயும் ஒருங்கிணைச்சு செயல்படுறதுல எல்லா மாவட்டங்களுமே எல்லா மண்டலங்களுமே ஒத்து போய் ரொம்ப நல்ல. இப்போ எவ்வளோ இது பாருங்க இந்த வருஷம் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாம், அதோட ஃபோட்டோஸ்லாம் எப்படி நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கோம், நிறைய பண்ணியிருக்கோம்மா நம்ம. ஆனால் இது போராது, இன்னும் பண்ணணும். அதுக்குரிய மன உறுதியை நம்ம எடுத்துக்கணும். ஒரு சூழ்நிலை மாதிரி எடுத்துட்டு வந்திருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. முடிச்சுக்கிறோம்மா இதோட. இப்போ மண்டல வாரியா முடிச்சுட்டோங்கம்மா. மாவட்டத்திலேருந்து ஒவ்வொருத்தரா பேச கூப்பிட்டுருவோம். முதல்ல சென்னை மாவட்ட தலைவர் திரு ஜெகநாதன் ஐயா அவர்களை, சேலம் மண்டல சார்பாக வந்திருக்க திரு நாட்ராயன் ஐயா அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். இப்போ வழக்கம் போல கோயம்புத்தூர் மறந்துட்டோமா, மறதி கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு சமூக நலத்துறை ஓய்வூதியர்கள் நல அமைப்பினுடைய ஆண்டு விழா மற்றும் பொதுக்குழு இன்று சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விழாவிலே மாவட்டங்களிலிருந்து என்ன கோரிக்கை, என்ன பிரச்சனை, இதெல்லாம் எவ்வளோ சொல்லணும்னு வந்தோம். ஆனால் எல்லாமே இவங்களே சொல்லிட்டாங்க. அதுக்கான பதில் கூட இவங்களே சொல்லிட்டாங்க. இதெல்லாம் மீறி நான் ஒரு சின்ன கோரிக்கை மட்டும் வைக்கிறேன். இப்போ சொன்னது எல்லாத்தையுமே தொகுத்து ஒரு நாட்குறிப்பாக வெளியிட்டாக்க அதுக்கு ஒரு விலை நிர்ணயம் பண்ணி, இப்போ கிட்டத்தட்ட ஒரு 800 மெம்பர் நம்ம வச்சுருக்கிறோம். ஒரு நாட்குறிப்பாக வெளியிட்டால் அது ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது எங்கள் சேலம் மண்டலத்துடைய கோரிக்கையாக இதை வைத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். அடுத்ததாக கோயம்புத்தூர் மண்டல தலைவி திருமதி ஜானகி மேடம் பேசுவாங்க. அவங்க எப்படி பேசுவாங்கன்னு எனக்கு சரியாக தெரியாது, அதனால ஒன்றும் கமெண்ட் சொல்ல. நான் ஏற்கனவே நீங்கள் சொல்லிட்டீங்க, அந்த கோயம்புத்தூர்லேருந்து வந்த 40 விண்ணப்பங்களை ஒரு தப்பு கூட கண்டுபிடிக்க முடியலன்னு. ஸோ அதுக்கு முழு காரணம் கிரிஜா மேடமும் ஜானகி மேடமும் தான். அவ்வளோ நல்லா பண்ணியிருக்கிறவங்க அவங்க. ஸோ அதனால அவங்க செஞ்சு காமிச்சிட்டாங்க அவங்களுடைய திறமையை. இப்போ பேச்சு திறமையை இப்போ பார்த்துருவோம். அனைவருக்கும் மாலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும். கோவை மண்டலத்தை ஒரு சின்ன ஆரம்பம் எப்படி நாங்கள் ஆரம்பித்தோங்கிறத மட்டும் உங்கள்கிட்ட சொல்கிறோம். ஒரு 20 days தான் எங்களுக்கு டைம் இருந்துச்சு. அமைப்பு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுற கூட்டமே அமைப்பு கூட்டமே நாங்கள் ஒரு 20 daysல ஆரம்பித்தோம். தலைவி நிர்வாகி யாருமே இல்லை, ஆஃபீஸ் பேரர்ஸ் யாருமே இல்லை. மேடம் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நளினி குருமூர்த்தி அவங்கக்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்க கோயம்புத்தூரில் இல்லை, அவங்க பெங்களூரில் இருந்ததுனால எங்ககிட்ட சொன்னாங்க. கிரிஜா அவங்கக்கிட்ட அவங்க மேடம் ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மீட்டிங் வைக்கலாம், ஒரு 20 நாள் டைம் இருக்குது, நீங்கள் உங்கள் கோயம்புத்தூரில் ஒரு அமைப்பு கூட்டம் நடத்தி எல்லாம் மெம்பர்லாம் சேர்க்கணும்னு சொன்னாங்க. கோயம்புத்தூர் 4 மாவட்டம் சேரும். ஆனால் நாங்கள் கோவை மாவட்டத்தை மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ண முடிஞ்சிச்சு. மற்ற மாவட்டத்தை எங்களுக்கு இன்னும் யார் யார் இருக்காங்கன்னு, ஏன்னா நாங்கள் டச் விட்டு போயிடுச்சு, ரிட்டையர் ஆகி 10 வருஷம் ஆகிடுச்சு. அதனால் யார் யார் இருக்காங்கன்னு எங்களுக்கு இன்னும் தெரியல. லிஸ்ட்டும் எதுவும் எடுக்க முடியல, எங்களால் கேதர் பண்ண முடியல. அந்த எங்கள் கோவை மாவட்டத்துலேயும் ஈரோடு திருப்பூர் மாவட்டத்துலேயும் ஒரு 4-5 பேர் சேர்த்து மொத்தம் இது வரைக்கும் நாங்கள் ஒரு 50 பேர் மெம்பரை சேர்த்துருக்கோம். இன்னும் 3 மாவட்டம் நாங்கள் கவர் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த அப்ளிகேஷன்ஸ் வாங்கும்போது ஒரு 2-3 minutes தான் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா நாங்கள் அதாவது நாங்கள் சூப்பர்டென்ட் லெவல்லேருந்து சிடிபோ ஆகிருக்கிறேன் நான். அதனால் ஒரு இது பார்க்கும்போதே என்னென்ன இருக்குதான்னு ஒரு கிளான்ஸ் ஒரு நிமிஷம் தான், ஒரு நிமிஷம் கூட ஆகல, எல்லாம் இருக்கான்னு பார்த்து செக் பண்ணி அப்படியே இது பண்ணிட்டோம்னா அப்போவே அவங்களுக்கு வெரிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். முக்கால்வாசி நமக்கு கம்யூனிகேஷனுக்கு அட்ரஸ் ஃபஸ்ட்டு, அப்புறம் ஃபோன் நம்பர்ஸ் அவங்களுக்கு வேணும். இது அப்புறம் எங்கேருந்து ரிட்டையர் ஆனாங்க என்ன ஏதுன்னு டீட்டெயில்ஸு. இது மாதிரி அவங்க திருவண்ணாமலையிலேருந்து ஒரு மேடம் பேசுகிறாங்க. அவங்க சொல்கிற மாதிரி எங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயே நிறைய பிரச்சனைகள், அங்கன்வாடி ஒர்க்கர்லேருந்து ப்ரொமோட் ஆகி கிராம சேவாஸாக இருக்காங்க, சூப்பர்வைசர்ஸாக இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் பென்ஷன் 2000 தான் வந்துட்டுருக்கு. அதை ரேஸ் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் மாவட்டத்தின் சார்பாகவும் மாநில தலைவருக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். இது சீக்கிரமாக நம்ம எல்லாரும் முயற்சி பண்ணி அவங்களுக்கு வாங்கி கொடுப்போம்னு சொல்லிட்டு நாங்களும் நிச்சயமாக எந்த லெவலில் வேணாலும் இறங்கி செயல்படுறதுக்கு உறுதுணையாக இருப்போம்னு சொல்லிட்டு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். கிரிஜா மேடத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ். எழுந்துச்சுங்க, அவங்க தான் உடம்பு முடியாமல்
ரொம்ப வந்து நடக்க கூட கஷ்டப்படுவாங்க. இன்னொருத்தோட ஹெல்ப், ஒரு சார் வந்திருக்கிறாரு கூட, அவங்க அந்த அளவுக்கு வந்து எங்கேயா போகணுன்னா கூட அவங்களோட யார் ஒருத்தரோட ஹெல்ப் இருந்துன்னா தான் போக முடியும். நான் கூட சொன்னேன், நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நான் பார்க்குறேன், வேறு யாராவது வச்சு பண்ணிக்கிறேன்னு. இல்லை வேண்டாம், நீங்கள் தனியாக கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் வந்து பிஓ ஆஃபீஸ்க்கு வந்து ஸ்டாஃப்களெல்லாம் வர வச்சு எல்லாத்தையும் இது பண்ணி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி, இப்போ அவங்க வரும்போது கூட நான் முன்னாடியே 10 நாளைக்கு முன்னாடி வந்துட்டேன். ஆனால் இப்போ ஒரு 10 பேர்த்துக்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி அப்ளிகேஷன்ஸ் குரியரில் வர எல்லாம் வாங்கி கொண்டு வந்து இப்போ 10 பேர்த்த நாங்கள் மெம்பர் ஆக்கிட்டோம். ரொம்ப ஸ்டெப் எடுத்து எல்லாம் பண்ணினாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு ஓப்பம் இல்லாமா? அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். இல்லை ஒரு நிமிஷம், இவங்க சொன்னதுக்கு கூட ஒரு ஆட் பாயிண்ட் நான் பண்ணுறேன். ஆக்சுவலாக எனக்கு பர்சனல் விசிட்டாக தான் நான் போனது கோயம்புத்தூருக்கு. அப்போ இவர்கிட்ட சொன்னேன், கோயம்புத்தூர் ஜோன் நம்ம இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையே சார், நான் கொஞ்சம் அங்கே இருக்கிறவங்கள பார்த்து மீட் பண்ணுவாருன்னு. பண்ணுங்கன்னாங்க. இவங்களுக்கு பண்ண நளினி மேடத்துக்கு தான் பண்ணேன், குருமூர்த்தி சார் ஒய்ஃப் நளினி மேடத்துக்கு தான் முதல்ல ஃபோன் பண்ணேன், நீங்கள் தான் எங்களுக்கு கைட் பண்ணணும்னு. அவங்க முதல்ல கொடுத்ததே கிரிஜா மேடத்தோட ஃபோன் நம்பர் தான். பண்ண உடனே அவங்க என்ன சொன்னாங்க, மேடம் நீங்கள் கவலைப்படாதீங்க, 90 பேர் ரிட்டையர் ஆன அஃபீஷியல்ஸோட லிஸ்ட் எங்கிட்ட இருக்கு வித் ஃபோன் நம்பர்னாங்க. ஆஹா, எனக்கு அப்பவே ஒரு யானை பலம் வந்துருச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 40 பேரை வச்சு ஒரு 70 பேர் கொண்ட ஒரு வாட்ஸ்அப் குரூப் வேறு வச்சுருக்குறாங்க. அதுலேயே நம்ம வந்து ஒரு குரூப்பில் சேர்த்து விட்டா எல்லாருக்குமே ஈஸியாக, ரொம்ப ஈஸியாக எங்களுக்கு பண்ண முடிஞ்சது காரணமே கிரிஜா மேடமும் அதை நடைபெறுத்துகிற ஜானகி மேடமும் தான். அவங்களுக்கு எங்களுடைய மனதார நன்றியை சொல்லிக்கிறேன் நான். அடுத்தது இப்போ வந்து பிஓ ஆஃபீஸில் வந்து நாராயணசாமின்னு ஒருத்தர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, சூப்பரண்டா. அவர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போதே எங்களுக்கு ரிட்டையர் ஆனவங்களுக்காக ஒரு குரூப் வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணி, அவராக வந்து ரிட்டையர் ஆகிறவங்களும் அப்பப்போ ஆட் பண்ணி எங்களுக்கு வந்து இந்த கூட்டம் நடக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணார். அந்த பிஓ மேடமும் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. எல்லாருமே வந்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. எல்லாத்துக்கும் இந்த நேரத்தில் வந்து நான் நன்றி வந்து சொல்லிக்கிற கடமைப்பட்டுருக்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம இதில் யங்கஸ்ட் மெம்பர்ஸ் எங்கே இருக்காங்கன்னா கோயம்புத்தூரில் தான். இப்போ 2022 ரிட்டையர் ஆனவங்கலாம் சேர்ந்துருக்காங்க. இப்போ மெட்ராஸில் பார்த்தீங்கன்னா 15, 16 அந்த ரேஞ்சில் தான் இருக்காங்களே கண்டி. அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆனவங்க யாரும் ஆர்வமாக வரமாட்டேங்கிறாங்க. இப்போ இல்லை நம்ம இதில் வயசு கம்மியானதுன்னா மோகன் சிஓ, வெங்கடேசன், இது மாதிரி 2-3 பேர் தான் இருக்காங்க. அடுத்ததாக நம்ம அந்த மண்டல தலைவர்களை கௌரவப்படுத்துவோம். முதலில் தஞ்சாவூர் மண்டலம் சார் வாசன் உங்களுக்கு போடுங்க. தஞ்சாவூர் அழகர், கோயம்புத்தூர் ஜானகி மேடம், நாட்ராயன் சார், சேலம் நாட்ராயன், மதுரை ஏபிஎன் பாலு. அதில் மேட்சிங்னு பார்த்தா நாட்ராயன், சேலம் நாட்ராயன் சார். பாலு அந்த பக்கம் பாலசுப்ரமணியம் நல்ல சாமி பேருமா. நாங்கள் மணியம்னு மரியாதையாக சொல்லிடுறது. வேலூர் மாவட்ட மண்டலத்தின் சார்பில் ராதாபாய் மேடம். மாவட்ட தலைவர் திரு ஜெகநாதன் ஐயா, சென்னை மாவட்ட தலைவர் அவர்கள் உரையாற்றுவார்கள். மாவட்ட தலைவர் அவர்களை கௌரவப்படுத்துவோம். முன்னால் இல்லை சாரு கொஞ்சமாக பேசி நிறைய செய்கிற ரகம், பேச்சு குறைச்சலாக இருந்தாலும் எவ்வளோ வேலை செய்கிறாரு. ஒவ்வொரு வேலை காலையில் 8 மணிக்கு 7 மணிக்கே வந்துட்டார். இன்னைக்கு நேற்று அதே மாதிரி தான். ஒவ்வொரு நாளும் எந்த வேலையாக இருந்தாலும் நம்ம அமைப்பு சார் ஐஆம் அட் யுவர் சர்வீஸ் முன்னெல்லாம் சொல்லுவோம், அது மாதிரியே அவர் செய்கிற வேலைங்க அப்படி ஒரு கஷ்டமான வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்துட்றாங்க. சில நிமிடங்கள் உரையாற்றுவார். அனைவருக்கும் வணக்கம். நான் எப்பவுமே தலைவர் வழியை வந்து நான் வந்து பின்பற்றுவேன். மிக சுருக்கமாக பேசி என்னுடைய உரை முடித்துக் கொள்கிறேன். மாநில அமைப்பின் அழைப்பினை ஏற்று ஆண்டு விழாவிற்கும் நம்முடைய பொதுக்குழுக்கும் வருகை தந்துள்ள அனைத்து மண்டல மாவட்ட நிர்வாகிகளை மனதார பாராட்டி நீங்கள் அளித்த ஒத்துழைப்புக்கு எனது வரமான நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவர் குறித்த நேரத்தில் 2.5 நிமிடத்தில் முடித்துக் கொண்டு வருகிறேன். நன்றி, வணக்கம். செங்கல்பட்டு மாவட்டத்தின் சார்பில் திருமதி பாகிதா மேடம் அவர்கள் சில நிமிடங்கள் மட்டும் உரையாற்றுவார்.
அடுத்ததாக நம்மளுடைய குறுகிய நேரத்திலேயே உறுப்பினர் எண்ணிக்கையை அதிகரித்த ஒரு ட்ரிக்குன்னு தான் சொல்லுவேன். அதுக்கு எப்படி அப்படி பண்ணாங்கங்கிறது வந்து நம்ம செங்கல்பட்டுக்கிட்டது நம்ம கற்றுக்கிடணும். குறிப்பாக நம்ம தஞ்சாவூர் மண்டலத்தில் வழகர் சார் ரொம்ப வருத்தப்பட்டார். 33 பேர் 35 பேருக்கு மேலே எங்களால் சேர்க்க முடியலன்னு. நீங்கள் எப்படி அதை சேர்த்தீங்க? எப்படி அந்த ஒரு டயக்ராம் ஒன்று போட்டிருப்பாங்க பாருங்கள், படிக்கட்டா ஒரு மாதத்துலேருந்து அடுத்த மாதத்துக்கு எவ்வளோ பேர், அடுத்த மாதத்துக்கு எவ்வளோ பேர், அந்த ஒரு சின்ன சின்ன இலக்க மனசில் வச்சுக்கிட்டு அவங்க பண்ணாங்க. ஆனால் அவங்க பண்ண டெக்னிக் ரொம்ப நல்ல டெக்னிக். அது சொல்லுங்கள். நான் என்ன செஞ்சேன்றது நான் ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். இதில் வந்து நம்ம ஒன்றும் செய்ய வேண்டியது எதுவும் இல்லை. எப்பவுமே செஞ்சுட்டு இருக்கிற வேலைகள் தான். எப்படி செய்கிறீங்கன்னு தான் எல்லாரும் கேட்குறாங்க. நான் ஒன்றுமே செய்யவே இல்லை. ஆனால் இதுக்கான நேரத்தை மட்டும்தான் ஒதுக்கணுன்றதை நான் வீட்டு வேலைகள் இருந்தாலும், பேர குழந்தைகள் 4 பேர் இருக்கிறார்கள், என்னுடைய கணவர் இருக்கிறார், பையன் மருமகள் அனைவருமே இருக்கிற ஒரு கூட்டு குடும்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு ஆள் தான் நான். ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க எனக்கு நேரம் இல்லை மேடம், எனக்கு நேரம் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம அமைப்புன்னு வரும்பொழுது அதுக்கான நேரத்தை நம்ம கண்டிப்பாக ஒரு 10 நிமிஷம் பேசுறது ரொம்ப விரும்புகிறாங்க, என்கிட்ட பேசுறது விரும்புகிறாங்க. அதுதான் நான் சொல்ல ஆசைப்படுறது. உங்ககிட்ட என்னுடைய மனக்கவலைகளை உங்ககிட்ட பேசும் பொழுது எனக்கு சந்தோஷமா இருக்கு. நான் எப்பவுமே ஒருத்தர்கிட்ட பேசும் பொழுது என்னுடைய வெற்றியின் ரகசியம் இதுதான் நினைக்கிறேன். அதனால தான் நான் சொல்றேன். எப்போ யார்கிட்ட பேசினாலும் நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? தொடர்ந்து செயல்படுத்திட்டு இருக்கிறது யோகா. ஓகேவா? அந்த யோகா மட்டும்தான் நான் அவங்க கிட்ட சொல்றது. ஒரு 5 நிமிஷம் இதுக்காக ஒதுக்குங்க, செய்யுங்க. நம்ம வந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்கோம் எனக்கு டைம் இல்லை. நம்ம டைம் எப்படி? சாப்பிட்றதுக்கு டைம் இருக்கு. நானும் டிவி சீரியல் பார்க்குற ஒரு ஆள் தான். ரொம்ப பிடிக்கிற சீரியல் எல்லாம் நம்மளுக்கான நேரத்தை நம்ம ஒதுக்கும் பொழுது நம்மளுடைய அமைப்புக்காக ஏன் ஒதுக்க கூடாது? அதனால என் கணவர் என்னை பார்த்துன்னே சொல்லிடுவார், 10 மணிக்கு நான் ஆஃபீஸ் மாதிரி எனக்கு அது பழகிடுச்சு. 10 மணின்னு சமையல் வேலை எல்லாம் முடிச்சுட்டு எனக்கு அந்த அமைப்பு ஞாபகம் வந்துடுது. எல்லாருமே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற டைமு 10:30 to 11 மணி, 11 to 11:30 இந்த 1 மணி நேரம் தான் நான் அவர்களிடம் செலவு செய்து நான் ஒரு டைரி போட்டு வச்சிருக்கிறேன். இன்னைக்கு நான் இந்த 5 பேர்கிட்ட பேசுகிறேன், நாளைக்கு 5 பேர்கிட்ட பேசுகிறேன். இந்த வெற்றியின் ரகசியம் இதுதான், அவ்வளோதான். நம்ம வந்து ஹையர் பதவியிலேருந்து ரிட்டையர் ஆனால் கூட நம்ம அதை வந்து ஏன் மனசில் வச்சுருக்கோன்னு தெரியவே இல்லை. அதான் ஒவ்வொரு போஸ்ட்லேருந்து ஒவ்வொரு ஃப்ரெண்ட் இருக்கும்போது அவங்களே எல்லாரும் நம்பர் கொடுத்துட்றாங்க. ஆனால் பேசுகிறது நான் தான். எல்லாத்துக்கிட்டையும் பேசி நம்ம மெம்பர்ஷிப் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுறோம். இன்னைக்கு அந்த டெக்னிக் தான். இப்போ எல்லாத்துக்கிட்டையும் நம்ம சேரும் பொழுது நம்முடைய ஒர்க்கிலோட நம்ம எப்படி வந்து பைஃபர்கேஷன் பண்ணுறோம் அப்படின்னா, செயற்குழு உறுப்பினர்களை நான் புதுசாக போட்டேன். மேடமோட ருக்மணி மேடத்தோட ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் தான். நம்ம மாநில தலைவருடைய சப்போர்ட்டில் நம்மளுடைய துணைத் தலைவர் வெங்கட்ராமன் ஐயா 3 பேருமே வந்து கூறிய ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதல் பேரில் ஒரு 5 செயற்குழு உறுப்பினர்களை நாங்கள் புதுசாக எங்களுடைய மாவட்டம் அறிமுகப்படுத்தணும். ஒவ்வொருத்தருக்கும் 20 ஓய்வூதியர்களை நம்ம ஒதுக்கணும். அதில் அவங்களே ரொட்டேஷனில் எல்லாமே பார்த்துக்கிறாங்க. இன்னும் வந்து மெம்பர்ஷிப் ஆகாதவங்க 10 பேர் தான் இருப்பாங்க. இப்போ என்ன மகிழ்ச்சியான செய்தி சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் போய் நடுவில் போய் நோட்டை பார்த்து என்னுடைய கான்ட்ரிபியூஷன் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதனால் இது வரைக்கும் இப்போ நான் பொருளாளர்கிட்ட சொன்னது வந்து 23,000 தான் சொன்னேன். 24,700 ரூபாய் நாங்கள் வந்து செங்கல்பட்டு மாவட்டம் இன்று நாங்கள் நடந்த பொதுக்குழுவுக்கு எங்களுடைய நன்கொடையாக அளித்திருக்கிறோம் என்பதை மிகவும் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. இங்கே எல்லார் பார்வையிலும் இங்கே ஒரு பெரிய ஆலமரம் தெரியும். அந்த ஆலமரத்தை வரைஞ்சது யாருன்னாக்கா இவங்க வீட்டுக்காரர். அவங்க வீட்டுக்காரர் வரைஞ்சி அதை பெயிண்ட் பண்ணுறப்பெல்லாம் கூட ஃபோட்டோ எடுத்து அனுப்புவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு குடும்ப சப்போர்ட் இவங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் இருக்குது. அது மாதிரியா இருக்கு. திருமதி பாகிதா மேடத்துக்கு மரியாதை செய்கிறோம். இல்லை நீங்கள்லாம் கூட வீட்டுக்காரர் வந்து ஏன் இந்த வேலைக்கெல்லாம் போகிறேன்னு கேட்பார். இல்லை என்ன பண்ணுறீங்க, அவங்கள ஃபாலோ பண்ணி நைஸாக அவர் எதாவது வரைய வச்சுருங்க. நம்ம அமைப்புக்காக ஏதாவது வேலை வாங்கிட்டீங்கன்னு வைங்க, நான் என்ன பண்ணுறேன்னா எப்போ பார்த்தாலும் வீட்டில் அது வந்துருக்குறாங்க கோச்சிப்பாங்க, நைன்னு வாங்க ஏதாவது ஊர் வேலையே செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு. அதனால் அவங்களையும் கூப்பிட்டு வந்துடுறது. அப்போ வந்து நம்மளை அது மாதிரி ஒரு இருப்பாங்க, எங்கேயாவது பின்னால் இருப்பாங்க. அடுத்ததாக காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் திருமதி திலகம் மேடம், எம்பி திலகம். நல்ல கவிதை எழுதுறதுல பெரிய புலவர். இவங்க அசோசியேஷன் ஆக்டிவிட்டீஸில் ரொம்ப இன்வால்மெண்ட் அதிகம். ஆனால் இது ஒரு ரிக்வஸ்ட், கொஞ்சம் சுருக்கமாக பேசணும்.
அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த நல்ல நேரத்தில் இந்த தமிழ்நாடு சமூக நலத்துறை ஓய்வூதியர் நல அமைப்பின் மாநில நிர்வாகத்தின் சீரிய வழிகாட்டுதலில் மாவட்டங்கள்லாம் இன்னைக்கு சிறப்பாக செயல்பட்டு இருக்கு. அதாவது வளர்ச்சி பாதையை நோக்கி நம்ம போயிட்டே இருக்கோம் அப்படிங்கிறத எனக்கு முன்னாடி பேசின செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் ரொம்ப அழகாக சொன்னாங்க. அவங்க கடைபிடிக்கிற அந்த ஃபாலோஅப் அந்த விஷயங்கள்லாம் நிறைய விஷயம் சொன்னாங்க. அதை நான் ரிப்பீட் பண்ண விரும்பலை. சில மாவட்டங்களில் குறைவான மெம்பர்ஷிப் இருக்கிறது, அது மேபி ஜூரிஸ்டிக்ஷன் ஏரியா கூட கம்மியாக இருக்கலாம், அது ஒரு காரணம் இல்லை. ஆனால் ஒவ்வொரு உறுப்பினரும் நம்ம பேசுவோன்னு எதிர்பார்க்குறாங்க. சில விஷயங்கள் நம்ம தேடுற விஷயங்கள் நம்மளை தேடிட்டு இருக்கோம்னு சொல்லுவாங்க, ஒரு ஃப்ரேஸ் அது. நம்ம எதை தேடுறோமோ அது நம்மளை தேடிட்டு இருக்குமா. அது மாதிரி நம்மகிட்ட பேச மாட்டாங்களா, அமைப்பை சார்ந்தவங்க நம்மகிட்ட பேச மாட்டாங்களா, நமக்கு ஒரு லிங்க் கிடைக்காதா, நம்ம நம்மளோட பகிர்தல்களில் யார்கிட்டயாவது நம்ம ஷேர் பண்ண மாட்டோமா அப்படின்னு இன்னைக்கு தேடல் உள்ள மக்கள் சீனியர் சிட்டிசன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அது எங்கள் அனுபவத்தில் நாங்கள் பார்க்குறோம் ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஃபோன் பண்ணும்போது. ஸோ அந்த மாதிரி ஒரு தொடர்பு கம்யூனிகேஷன் எங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த இடத்துல அமைப்பு நல்லா செயல்படும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் கிடையாது. அதுதான் இங்கே இருக்கிற அந்த கிராஃப் காமிக்கிற விஷயம். வளர்ச்சி பாதையை நோக்கி நம்ம போயிட்டே இருக்கோம். போன பொதுக்குழுவில் பங்கேற்ற மாவட்டங்களோட எண்ணிக்கை எவ்வளவு, இந்த பொதுக்குழுவில் எத்தனை மாவட்டங்கள் அதிகமாக பங்கேற்றிருக்கிறாங்க. ஸோ ஒரு சுய பரிசோதனை செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு அரங்கமாக, நல்லது ஒரு ஆய்வு களமாக இந்த பொதுக்குழுவை நாங்கள் பார்க்குறோம். உங்களோட வழிகாட்டுதல்கள் தான், நீங்கள் சொல்கிறத நாங்கள் அதை கடமையாக எடுத்து நாங்கள் பண்ணுறோம். ஒன்றும் இல்லை, ஃபோட்டோ டிஸ்பிளே பண்ணுங்க. நாங்கள் ஏனோ தானோலாம் பண்ணலை, எல்லாருமே மெனக்கெட்டு பண்ணோம். அதாவது இது அடுத்தவங்கலாம் அடுத்த தடவை செவரு பற்றக்கூடாது, நீங்கள் மண்டபம் எடுத்து எங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறதுக்கு இடம் கொடுக்கணும். அந்த அளவுக்கு நம்மளோட அமைப்பு வளர்ச்சி பாதையை நோக்கி போகணும். ஏன்னா சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாருமே ரொம்ப தேடலில் இருக்கிறாங்க. அவங்களோட ஆரோக்கியம் மெயினாக நான் சொல்ல வர விஷயம், நீங்கள் எல்லாரும் உங்களை நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம நல்லா இருந்தாதான் நம்மளை நம்ம யாரும் நம்மளை பார்த்துக்க மாட்டாங்க, எதிர்பார்க்கறது கூட தப்பு. இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக திருவள்ளூர் மாவட்ட தலைவர் திரு விஜயகுமார் அவர்கள் பேசுமாறு அழைக்கிறேன். அவங்க அண்ணன் பாலசுப்ரமணியம் அவர் அவரே பெரிய யூனியனிஸ்ட், சாரும் நல்ல ஒரு இன்வால்மெண்ட்டோட செய்யக்கூடியவர். நேரம் நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்கிறதால தான் நான் ஒவ்வொருத்தரையும் பேசக்கூடியவங்களை கூட சுருக்கமாக பேசுங்கன்னு சொல்கிறேன். நிறைய நேரம் கொடுத்தா நிறைய விஷயங்கள் பேசுவார். இன்னும் நிறைய மாவட்டங்களில் வாய்ப்பு கொடுக்கணுங்கிறதுக்காக சுருக்கமாக பேசுமாறு அழைக்கிறேன். இங்கே நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்த விஜயலட்சுமின்றவங்க வந்திருக்காங்களா? திண்டிவனத்தில் இருந்து நாகப்பட்டினம் விஜயலட்சுமி இல்லை. ஓகே, சரி. அனைவருக்கும் வணக்கம். இந்த அரங்கத்தில் நுழையும் பொழுது ஒரு வருத்தத்தோடு தான் நுழைய வேண்டியிருந்துச்சு. இதே அரங்கத்தில் இதற்கு முன்பாக நான் வந்த பொழுது சகோதரி வளர்மதியினுடைய நிகழ்ச்சிகள் இன்னும் எனக்கு அப்படியே நல்லாடு. இனிமே பார்த்தீங்கன்னா வருஷம் இந்த வரலட்சுமி நோம்பு வந்தால் வளர்மதி ஞாபகம் எனக்கு வந்துடும். அவ்வளோ தூரத்துக்கு ஒரு பாதிப்பை தாக்கத்தை ஏற்படுத்திய நிகழ்வு அது. நான் கூட கேட்டேன், நாங்கள்லாம் எங்கள் அமைப்பில் என்ன செய்வான் சங்கத்தில் அதை ஒட்டி ஒரு முக்கியமான சங்கத்துக்காக பாடுபட்டவங்க இருந்தாங்கன்னா அவங்களுடைய பேரை வச்சு அரங்கம் வச்சுருவோம், வளர்மதி அரங்கம் அப்படின்னு சொல்லிடுவோம். ஒரு சங்கத்தை நடத்துவது சாதாரண விஷயம் இல்லை, அமைப்பை நடத்துவது என்பது சாதாரணம் இல்லை. நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம், போராடுவதற்காக ஒன்றுபடுவதும் ஒன்றுபடுவதற்காக போராடுவதும் தான் தொழிற்சங்கத்தினுடைய வேலை. இன்னைக்கு நம்ம அப்படித்தான் இருக்கிறோம். ஒரு ஒற்றுமைக்காக ஒரு போராட்டத்தை வலிமையாக செய்ய வேண்டியிருக்குது. அந்த வகையில் இன்னைக்கு இந்த அமைப்பை மாநில தலைவர் அவர்கள் நிறைய வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டே இருப்பேன். நான் அவர்கிட்ட ஒரே ஒரு தான் பேசினேன், உங்களோட இணைந்து இந்த பணியை என்னால் செய்ய முடியல, எனக்கு இந்த சூழ்நிலையில் உங்களோட அந்த வேலையை செய்வதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னேன். தொடர்ந்து நிறைய பேர் அவர்களுடைய வேலைகளை சரிவர மாநில அரசு செஞ்சிருக்கிறாங்க. இருந்த போதும் கூட நமக்கு இந்த அமைப்புல உயிரோட்டமாக நடத்துவது எவ்வளவு பெரிய சிரமங்கிறது எங்களுக்கு தெரியும். ஒரு சங்கத்தை நடத்துவதற்கு, ஒரு உயிரோட்டமாக நடத்துவதற்கு எவ்வளவு சிரமம் தெரியும். ஆரம்ப காலகட்டத்தில்
நான் வந்து அரசு சங்கத்துக்கு வர்றதுக்கும் நம்ம சமூக உறுப்பினர் சங்கத்துக்கு வர்றது காரணமாக இருந்தவங்க எம்ஆர்ஏவும் கோயம்புத்தூர்ல பிஜி தோழர் பி குருமூர்த்தி அவர்கள் தான். அப்போ நாங்கள் என்ன செய்வோம், ஒரு மாவட்ட சமூக நலவில் தான் எங்களுக்கு வேலையை அங்கே போய் உட்காந்து ராத்திரி பூரா உட்காந்து இந்த மாநில மையத்தினுடைய செயல்பாடுகளை திட்டமிடுவோம். அது மெயினாக மதுரை தான். மதுரையில் வந்து அப்போல்லாம் வந்து வாடகை கட்டடம் தான் இருப்பாங்க, நிறைய பேர் வீட்டில் இருந்தாலும் வாடகை கட்டடம் தான். எங்கள் அண்ணன் வீட்டில் வந்து உட்காந்துருப்பாங்க. அதே மாதிரி கோயம்புத்தூர் இருந்தோம்னா வீஜி அப்போ வாடகை வீட்டில் இருந்தார். ஆனால் வாடகை வீட்டில் இருந்தாலும் அந்த வீட்டில் இருந்த வசதி சொந்த வீட்டில் இல்லை. அவ்வளோ தூரத்துக்கு கடுமையான பணி. அது முடிச்ச உடனே இன்னைக்கு நிறைய வாட்ஸ்அப்பில் பார்க்குறோம், என்னென்ன வசதிகள் இருக்கு. அன்னைக்கு போஸ்ட் கார்டுகளை எப்பவுமே சோழனா போயில போஸ்ட் கார்டு வச்சுக்கிட்டே இருப்போம். இந்த சமுதாய அமைப்பில் போராட்டங்கள் ஓய்வதே கிடையாது. போராட்டங்கள் இருந்து கொண்டே தான் இருக்கும். போராட்டங்கள் இருக்கும்போது எங்களை மாதிரி போராளிகளுக்கும் ஓய்வே கிடையாது. வழிகளை தாங்கி வழிகளோடு நடந்தால்தான் நமக்கான வழி நிச்சயம் கிடைக்கும். அந்த வழியிலே ஒன்று கூடினோம், கொண்டாடினோம், கலைந்தோம் என்று இல்லாமல் நமக்கான உரிமைக்காக, நமக்கான இந்த விடுதலைக்காக இன்னும் நிறைய இருக்குது. ஓய்வூதியத்தை ஒழிக்கிறதுக்கு உலகம் முழுவதும், நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் ஒரு கடுமையான பணி நடந்துகிட்டு இருக்கு. அதன் தாக்கம் இந்தியாவில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆக நமக்கான மிகப்பெரிய ஒரு தாக்கம் இருக்கிறது. அதை நோக்கி வெல்ல வேண்டுமானால் இந்த ஒற்றுமையை வெற்றி பாதையாக மாற்ற வேண்டும். அனைவரும் ஒன்றுபடுவோம், போராடுவோம் என்று வாரி நடத்தி நிறைவு செய்ய. நன்றி, வணக்கம். நம்ம அஜெண்டாவில் ஒரு முக்கியமான விஷயம் டைம் ஆயிடுச்சு. அதனால் அந்த அஜெண்டா பிரகாரம் அடுத்த விஷயத்துக்கு போயிட்டு அப்புறம் வெங்கட்ராமன் ஐயா அவர்கள் பேசுவார்கள். நான் நிறைய தடவை கூப்பிட்டேன் டைம் இருக்கும்போது. கொஞ்சம் தஞ்சாவூர் மாவட்ட தலைவி திருமதி ராஜேஸ்வரி மேடம் அவர்கள் சுருக்கமாக பேசுவார்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் தஞ்சாவூர் மாவட்டத்தில் மாவட்ட சமூக நல அலுவலர், மாவட்ட திட்ட அலுவலராக கடைசியாக பணிபுரிஞ்சு ஜூலை 31 தான் ரிட்டையர் ஆனேன். மேடம் வந்து எனக்கு ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்கில் ஃபோன் பண்ணி, நீ இந்த மாதிரி சங்கம் இருக்குது, இதிலெல்லாம் சேர்ந்து ஆக்டிவாக ஒர்க் பண்ணணும்னாங்க. ஏன்னா மேடம் தான் எனக்கு ரோல் மாடல். அதனால நான் ஏற்கனவே குரூப்பில் மெசேஜ் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் சேர்ந்துருக்கிறேன், இதை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் நான் வந்தேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய ஒர்க்கை வந்து நான் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக பண்ணுவேன். மெம்பர்ஸுங்களை சேர்த்து ஆக்டிவாக தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டை கொண்டு வரேன் நம்புகிறேன். தேங்க்யூ. இந்த மாதிரி ஒருத்தர் தான் தேடிட்டு இருந்தேன் தஞ்சாவூரில். அழகர் சார், நல்ல ஆள் கிடச்சிருக்காங்க, விடாதீங்க. அடுத்த அஜெண்டா பிரகாரம் புதிதாக மாநில நிர்வாகிகள் செயற்குழு உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்தல். இப்போ இருக்கிற நிர்வாக அமைப்பை அப்படியே மாற்றணுன்னாலும் மாற்றிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு தலைவர், இப்போ இருக்கிற செட்டப் அப்படியே ரிசைன் பண்ணிச்சின்னு மனசில் நினச்சிங்க. தலைவர் நான் குபேந்திர பாபு. இப்போ என்னோட ஐடியாவில் பழைய தலைவர் வெங்கட்ராமன்கிட்ட நான் வேலை செஞ்சுருக்கேன் துணை இதுவில். அவரை மாதிரி அதனால பண்ண முடியாது. அவரே தலைவராக இருக்கிறதா நான் வந்து இப்போ செய்கிற வேலையே செய்கிறேன். தலைவருக்கு நம்ம வெங்கட்ராமன் சாரை ப்ரப்போஸ் பண்ணுறேன். ஐயா, ஆண்டாண்டு காலமாக இருந்துட்டு இப்போ திடீர்னு வந்து மறுபடியும் நீ இருந்தாக்க அது நல்லதில்லை. புதுசாக யாராவது வந்தால் தான் நல்லது. இந்த பழைய மொழியை பார்த்தாக்க அப்புறம் ரொம்ப போர் அடிக்கும். புதுசாக யாராவது தலைவராக, மாநில தலைவராக இருக்கிறதுக்கு யாராவது விருப்பம் இருந்தால் கை தூக்குங்க, எழுந்து இங்கே வந்துடுங்க. சரி, அப்போ நான் உரையாற்றும் போது தெரிவித்த அந்த கருத்தை நான் இப்போது தெரிவிக்கிறேன். அதில் ஒத்துக்கொள்பவர்கள் பலத்த கரவொலி எழுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது இருக்கக்கூடிய மாநில நிர்வாகிகளே தொடர்ந்து இன்றும் 2 ஆண்டுகளுக்கு நீடிக்க வேண்டும் என்று இந்த பொதுக்குழு ஏகமனதாக தீர்மானிக்கிறது. இல்லை, சார் சொல்கிறத ஒத்துக்கிறேன். தலைவராக நான் கண்டினியூ பண்ணுறதில்ல, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் பொதுச் செயலாளர் வந்து என்னால் ஃபிசிக்கலாக மூவ்மெண்ட் பண்ண முடியல அப்படின்னாரு. அவரோட கருத்தை சொல்லட்டும். நான் ஒன்று சொல்லிடுறேன். நான் கூட மாநில பொருளாளருங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கோம். என்னுடைய உடல்நிலை கருதி, சூழ்நிலை கருதி இந்த ஆண்டிலிருந்து என்னை விடுவிச்சிடுங்க, வேற ஒரு மாநில பொருளாளரை தேர்ந்தெடுங்கன்னு தான் சொன்னேன்.
ஆனால் இப்போ எல்லோரும் 3 ஆண்டு இருக்கட்டும்னுட்டு ஏகோபித்த கரவொலி எழுப்பிடத்தை பார்க்கிற பொழுது உங்ககிட்ட ஆர்வம் இருக்கிற போது நான் நீடிக்கலான்ற எண்ணம் எனக்கு வந்துடுச்சு. இதே நிலைமையை மற்ற நிர்வாகிகளும் கடைபிடிப்பாங்கன்னு நம்புறேன், நடக்கணும்னு நினைக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். வாசுதேவன் அவர்களால் முடியல அப்படின்றதுனால வாசுதேவன் அவர்களால் முடியலன்னு சொல்கிறாரு. அதனால் அவருக்கு பதிலாக ருக்மிணி மேடத்தை வந்து ஜெனரல் செக்ரட்டரியாக போடலான்றது நான் ப்ரப்போஸ் பண்ணுறேன். நம்ம அமைப்பில் பொதுச் செயலாளர் வந்து வாசுதேவன் இருக்காங்க. அவர் வந்து இந்த நிறைய வேலை, இந்த எழுதுகிற வேலையெல்லாம் அவர் தான் எழுதி கொடுப்பார், ஆண்டு அறிக்கையிலேருந்து எல்லாமே. அவர் இப்போ முடியலங்கிறாரு. அதனால் ருக்மணி மேடத்தை பொதுச் செயலாளரை ஆக்கிறதுக்கு கை தூக்குங்க. ஆனால் அதில் ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டு, அவங்க வந்து துணைத் தலைவராக இருக்காங்க. அந்த துணைத் தலைவராக நம்ம வாசு அண்ணன் வந்து தொடர்ந்து நீடிப்பார். அடுத்து புண்ணியமூர்த்தி சார் ஒரு துணைத் தலைவர், கை தட்டுங்க. அவள் தான் இப்போ மாநில துணைத் தலைவராக வந்து நாகப்பிரபா மேடம் இருக்காங்க. அவங்க வெளிநாட்டில் இருக்கிறதால மதுரையை சேர்ந்த சீதாராமன் சார் வாங்க. அவர் வந்து ரீஜனல் ஜாயின்ட் டைரக்டராக இருந்தார். மதுரை தான் ஒரு வீடு, நேட்டிவாக மதுரை தான். அவர் வந்து மாநில துணைத் தலைவரை நான் ப்ரப்போஸ் பண்ணுறேன். மாநில துணைத் தலைவர் அவர் வந்து அந்த மதுரை ரீஜனை கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணுவார், எல்லா ரீஜனுமே கோஆர்டினேட் பண்ணுவார். நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன், நேற்று பேசும்போது நாகலிங்கம் ஐயா என்ன சொன்னார், பொருளாளராக வந்து நான் வேண்டான்னாரு. அதனால் நான் மனசில் நினச்சிட்டு இருந்தேன், எனக்கு இந்த கம்ப்யூட்டர் தெரிஞ்ச ஒருத்தரை வந்து அக்கௌண்ட்ஸ் எழுதுறதுக்கு விட்டுடலான்னு பார்த்தேன். முரளின்னு ஒருத்தர் இருக்கார், அவரை போடலான்னு பார்த்தேன். பரவாயில்ல, நம்ம அவரை வந்து எந்த வேலை செஞ்சு கொடுக்க சொன்னாலும் போஸ்ட் எல்லாமே செஞ்சு கொடுத்துருவாரு. இப்போ ஆசிட்டிஸ் திரும்ப மாநில நிர்வாகிகள்லாம் நான் சொல்லிடுறேன். மாநில தலைவர் குபேந்திர பாபு, துணைத் தலைவர் வெங்கட்ராமன், இருங்க சார், துணைத் தலைவர் வெங்கட்ராமன், வாசுதேவன், புண்ணியமூர்த்தி, மாநில துணைத் தலைவரில் டிஸ்ட்ரிக்ட் சார்பாக சீதாராமன் சார், செயலாளர் வந்து ருக்மணி மேடம், துணை செயலாளர் ஸ்வர்ணலதா மேடம், ஆலோசகர் வந்து சங்கர் சாரு, ராகவன் சாரு மேடம் இருக்காங்க. வேற யாராவது மாநில அளவில் பொறுப்பில் வேணும்னு சொன்னீங்கன்னா நாங்கள் அதை இங்கே அப்ரூவ் பண்ணிடலாம். லேடிஸில் யாராவது இருக்கீங்களாம்மா? இதில் பாகிதா மேடம் வந்து மாவட்ட செயலாளராக இருக்காங்க. அவங்களோட செயல்பாடை வந்து மண்டல அளவில் விரிவுபடுத்தணுங்கிறது எனக்கு ஆசை. அதனால் சென்னை மண்டல செயலாளராக பாகிதா மேடத்தை நாங்கள் ஏற்கனவே அவங்க பொதுக்குழுவில் தேர்ந்தெடுத்துட்டோம். அது இப்போ அவங்க ஆக்டிவ்னஸ் வந்து மண்டலம் ஃபுல்லாக பரவிடும். இப்போ திருவள்ளூரில் கூட அவங்களுக்கு நிறைய தெரிஞ்சவங்க இருக்காங்க, திலகம் மேடத்துக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, விஜயகுமார் சார், இவங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சவங்க இருக்காங்க. நீங்கள் கோஆர்டினேட் பண்ணிங்கன்னா திருவள்ளூர் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணிடலாம். அமுதா இருக்காங்க திருவள்ளூர். அடுத்ததாக திரு வெங்கட்ராமன் ஐயா மிக சுருக்கமாக உரையாற்றுவார். காலை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே இவர் என்னை பேசுனா முதல்ல சொன்னேன். அனைவருக்கும் வணக்கம். என்ன முதல்ல பேசுங்கன்னு சொல்லிட்டு 2-3 அழைச்சாரு. நான் சொன்னேன் கடைசியாக பேசுகிறேன்னு சொன்னேன். கடைசியாக பேசுன ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, நான் பேச வேண்டிய சப்ஜெக்ட் எல்லாரும் பேசிடுவாங்க, நான் பேசுகிற சப்ஜெக்டே இருக்காது. அதில் இன்னொன்று என்ன அட்வான்டேஜ் கேட்டிங்கனாக்கா, பேசும்போது யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லாம் காலி ஆகிடும். அதனால் நான் பேச மட்டும் சுருக்கமாக முடிச்சலான்னு நினச்சேன். ஆனால் நான் கொஞ்சம் விஷயங்கள்லாம் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய மனசில் இருக்கிறது சில இதெல்லாம் பகிர்ந்து கொள்ளலான்னு நினைக்கிறேன். காலையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த உடல் நலத்தை பற்றி நிறைய எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க, ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்தாங்க சூசன் மேடம், அவங்களுக்கு வாழ்த்துக்கள். ஆனால் அதோட சுருக்கமாக ஒரு இதை நான் சொல்கிறேன். வாய் விட்டு செய்யுங்கள், நோய் விட்டு போகும். எந்த நோயும் நம்மளை அணுகாது. 2-3 ஜோக் சொல்கிறேன், ஆங்கிலத்தில் சொல்லுவேன், நல்லா மெதுவாக சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுங்க. ஆக்டர் விஜயகாந்த் கேட்குறாரு, why does நரேந்திர மோடி வாக்ஸ் in the evening not in the morning அப்படிங்க, ஒய் அப்படின்னு கேட்குறாரு. உடனே பக்கத்தில் இருந்து சொல்கிறாரு, நோ பிரதர், மோடி இஸ் PM not AM.
பாருங்க அடுத்ததா a prospective husband in a புக் ஸ்டோரில் வந்து இருக்கார் ஒரு ப்ராஸ்பெக்டிவ் ஹஸ்பண்ட் ஒருத்தர். அவரை பார்த்து கேட்குறாங்க, டூ யூ ஹாவ் a book called husband அப்படின்னு கேட்குறாரு. தி மாஸ்டர் ஆஃப் த ஹவுஸ் அப்படின்னு கேட்குறாரு. சேல்ஸ் கேர்ள்ஸ் சொல்கிறாங்க, சார் ஃபிக்ஷன் அண்ட் காமிக்ஸ் ஆர் நாட் இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போங்க கிடைக்கும், மேலே தான் கிடைக்கும் அப்படின்றாங்க. பாருங்க இன்னொரு ஒரு அழகான ஜோக்கு பாருங்க. Someone asked one old man, even after 70 years, even after 70 years, 70, you still call your wife darling, honey, love அப்படிங்கிறாரு. What is the secret அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, ஓல்டு மேன் சொல்றாரு, I forgot her name, so I am sacred to ask her. டீச்சர் கேட்குறாங்க, வாட் இஸ் த ஃபுல் நேம் ஆஃப் மேத்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்டூடெண்ட் ரொம்ப அழகாக சொல்கிறான் பாருங்க, மென்டலி அஃபெக்டட் டீச்சர் ஹராசிங் ஸ்டூடெண்ட்டு மேத்தமேட்டிக்ஸ் மேத்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த மாதிரி நிறைய ஜோக்கு இருக்குது, இன்னும் நிறைய சொல்லியிருந்தா ரொம்ப நேரமாகும். இவர் சுருக்க 3 நிமிஷம் கொடுத்தாரு, இதுக்கே 3 நிமிஷம் ஆச்சு. ஆனால் எனக்கு வந்து குறைஞ்சது 30 நிமிஷம் வேணும். அதனால் 15 நிமிஷத்தில் சுருக்கமாக முடிச்சுக்கிறேன் நான். சார் முடிச்சுங்க சார், வயசானவங்க நான் மெதுவாக தானே பேசுகிறேன், எனக்கு திட்டி பேசணும், எனக்கு கை கால் நடக்கு பாருங்க, எப்படி கை நடக்குது பாருங்க. நான் நம்முடைய உருவங்கள் மாறலாம், நம்முடைய உள்ளங்கள் மாறவே மாறாது. என்றுமே உருவங்கள் மாறிக்கொண்டு தான் இருக்கும், ஏஜ் ஆக ஆக உருவங்கள் மாறும், ஆனால் நம்முடைய உள்ளங்கள் என்றுமே மாறாது அப்படின்னு சொல்லிக்கிறேன். சில இதில் பார்த்தீங்கன்னா முகம் நல்ல நிலைமையில இருக்கும், ஆனால் பேர் ஞாபகத்துக்கு வராது. பேர் நல்லா ஞாபகம் இருக்கும், முகம் டக்குன்னு ஞாபகத்துக்கு வராது. பேர் நல்லா ஞாபகம் இருக்கும், ஆனால் முகம் டக்குன்னு ஞாபகத்துக்கு வராது. ஆனால் இந்த மாதிரி இருக்கிறதுக்காக தான் இந்த அமைப்பானது ஏற்படுத்தப்பட்டது. இது வந்து ரொம்ப இப்போ சில பேருக்குன்னா 80 வயசு ஆனால் கூட நினைவாற்றல்லாம் கம்மியாகிட்டே இருக்கும். ஆனால் நினைவாற்றல் கம்மியாகாத ஒரு ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னாக்கா, காலையில் பேசினார் பிச்சை சார் ஒன்று, ரெண்டாவது நம்ம வாசுதேவன் சார். எந்த வருஷம் எந்த இது கேட்டாலும் கரெக்டாக சொல்லுவார் வாசுதேவன். நினைவாற்றல் வந்து சாதாரண விஷயம் கிடையாது, எல்லாருக்குமே அந்த பாக்கியம் கிடைக்காது, அவருக்கு கிடைச்சிருக்கு அந்த பாக்கியம். இப்போ நிறைய குறைய சொல்லலான்னு பார்த்தேன், அப்புறம் கடைசியில் பார்த்தாக்க குறையொன்றும் இல்லை கோவிந்தா அப்படின்னு தான் சொல்ல வேண்டிய வந்தது. ஆனால் குறையெல்லாம் சொல்கிறதுக்கு இல்லை, சொன்னால் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, குறையே எதுவுமே இல்லை. இந்த 4 பேருக்கு நான் நன்றி சொல்லுவேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, இந்த 4 பேர்களுடைய உழைப்பு இருக்குது பார்த்தீங்களா, மிகச்சிறந்த உழைப்பு அவங்களோடது. அவங்க மண்டலத்தோடய சேர்ந்து உழைச்சிருக்காங்க, மாவட்டத்தோடய சேர்ந்து உழைச்சிருக்காங்க, ஓடி உழைச்சிருக்காங்க, சிரிக்க உழைச்சிருக்காங்க. உழைப்பே அவர்களுடைய உழைப்பு. அதனால் உழைப்போம் உயர்வோம் அப்படின்றதுக்கு இது உதாரணம். சில விஷயங்கள் சொல்லத்தான் நினைக்கிறேன் முடியவில்லை, ஆனால் இந்த விஷயங்கள்லாம் பின்னாடி சொல்கிறேன் நான். ஐயா பாலு சார் பேசும்போது சிடிபிஓவில் ரெகுலரைசேஷனை பற்றி இன்னும் ஆகலை 13 பேர். அதில் மேடம் கூட சொன்னாங்க ஒரு 2 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னா. இந்த விஷயங்களை நான் பல முறை மகேந்திரன் சார் இருந்த போதும் சொல்லிட்டேன். அவருக்கு அப்புறமா வந்திருக்கார் ராமதாசன் ஒருத்தர் வந்திருக்காரு, எஸ்ஓ அவர்கிட்டையும் சொல்லிட்டேன். அடுத்து யார் வர்றாங்களோ அவங்ககிட்டையும் சொல்லுவேன். ஆனால் அதுவே நடக்கிற மாதிரி தெரியாது, ரொம்ப டிலே ஆகுது. அவங்க நான் போன வாரம் போயிருந்தேன், செக்ரட்டரி போயிருந்த போது கேட்டேன், இந்த மாதிரி 13 சிடிபிஓக்கு ரெகுலரைசேஷன் ஆகாமல் இருக்குது, இதை கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு கொடுங்க அப்படின்னாரு. அந்த எஸ்ஓ சொல்கிறாரு, ஃபைல் இதோ பாருங்க, இந்த ஃபைல் இங்கே தான் இருக்குது. அந்த அனிதா அவள் தான் ஏஎஸ்ஓ, அவள்கிட்ட கேட்டேன், நம்ம இதோ பாருங்க சார் ஃபைல் இங்கே ரெடியாக வச்சுருக்கேன், நீங்கள் உங்கள் டைரக்டரேட்டுக்கு போயிட்டு இவங்க எல்லாருக்கும் 17B சார்ஜஸ் போட்டாங்க. ஆமாம் போட்டாங்க. அந்த 17B சார்ஜஸே டிராப்டு. ஆமாம் டிராப்டு. அந்த ஜிஓ காப்பியெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஏமா அவங்களாம் ஃபுல்லாக அனுப்பிச்சிட்டாங்க. அங்கேருந்து ஃபோன் பண்ணி நான் அமுதாவை கேட்டேன், என்னம்மா அமுதா இந்த மாதிரி கேட்குறாங்களே அப்படின்னா, சார் எல்லாம் அனுப்பிச்சா சார் ஃபைல் இருக்கு சார். உடனே அனிதா ஃபைலை எடுத்து காமிச்சு எங்கே இருக்குது நீங்களே பார்த்து சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் செக்ரட்டரியேட்லேருந்து நம்ம டைரக்டரேட் வந்து டைரக்டரேட்டில் இருக்க அமுதா கேட்டேன். அமுதா அன்றைக்கி லீவு, ஏதோ ட்ரைனிங் போயிருந்தாங்க, 3 நாள் ட்ரைனிங் அண்ணா இன்ஸ்டியூட்டுக்கு. அப்போ அந்த அசிஸ்டண்ட்டு கிட்ட கேட்டபோது அவங்க சொன்னாங்க, நான் வந்து அனுப்பிச்சி வைக்கிறேன் சார். ஆனால் இன்னி வரைக்கும் அனுப்பிச்சதா தெரியல நமக்கு. அனுப்பிச்சேன்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தா கூட பரவாயில்ல, அனுப்பவே இல்லை. நம்ம செஞ்ச ஒரே நல்ல காரியம் என்னன்னு கேட்டால், தஞ்சாவூர் மாவட்டத்தில் கிருஷ்ணமூர்த்தின்னு பிஓவாக இருந்து ரிட்டையர் ஆனார். தஞ்சை மாவட்டத்தில்
அவர் வந்து அசிஸ்டண்ட்டாக இருக்கும் பொழுது அவருக்கு வந்து செலெக்ஷன் கிரேடு போடவே இல்லை. அந்த செலெக்ஷன் கிரேடுக்காக நடந்து இப்போதான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் ப்ரொசீடிங் போட்டு அவர் தேங்க்ஸ்னு ஒருத்தர். இது ஒரு அச்சீவ்மெண்ட்டு தான் முக்கியமாக பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ராமநாதபுரத்தில் தையல் ஆசிரியருக்கு 30 ஆண்டுகள் பணி நிறைவேறின பிறகு அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் இது கொடுக்கணும், அவங்களுக்கு ஸ்பெஷல் இன்க்ரிமெண்ட் கொடுக்கணும். அது கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த ஸ்பெஷல் இன்க்ரிமெண்ட் வந்து இவங்கள மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, அவங்க பேரில் தான் நிறைய சார்ஜஸ் இருக்குது, அதெல்லாம் ட்ராப் ஆனால் தான் இவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்றாங்க. ஒவ்வொரு மாவட்டத்துலையும் காலையில் பேசும்போது என்ன சொன்னாங்க, ஃபைனான்ஷியலாக சவுண்டாக இருக்கும், ஃபிசிக்கலாகவும் சவுண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க. நான் என்ன சொல்கிறேன், வி ஆர் மென்டலி ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் நம்ம அப்படின்னு சொல்ல வரேன். நான் யார் வேலை அதை சொல்லுங்க முதல்ல. என் பணி என்றும் பணி செய்து, என் கடன் பணி செய்து கிடப்பதே, அதில் நான் மட்டும் மாற்று கருத்தில் என்றைக்கும் எந்த ஹெல்ப்பும் நான் பண்ணுற தயார். ஒரு ஆப்பிளில் எத்தனை விதை இருக்குன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும், ஆனால் ஒரு விதையில் எத்தனை ஆப்பிள் இருக்குன்றது கண்டுபிடிக்க முடியாது. அன்று நான் போட்டது சாதாரண ஒரு விதை தான், இன்று ஆப்பிள் மரமாக வளர்ந்திருக்கிறது என்றால் அந்த பெருமை நம்ம எல்லாரையும் சார்ந்ததே தவிர நம்ம ஒருவருக்கு மட்டும் அல்ல. 13 நம்பர்களோடு தான் ஆரம்பிக்கப்பட்டது. அன்றைக்கி சம்பூர்ண மேடம், கமலா மாதவன் மாதிரி போன்ற பழைய ஆளுங்க, ராகவன் மாதிரி பழைய ஆளுங்களை வச்சு தான் ஆரம்பித்தோம். இன்றைக்கி மிகச்சிறப்பாக இருக்கிற மிக சந்தோஷம். என்னுடைய ரொம்ப நாள் ஆசை என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, அமைச்சு பணியாளர்களும் களப்பணியாளர்களும் சேர்ந்து பார்க்கணும் ஆசை. இன்றைக்கி அந்த ஆசை எனக்கு நிறைவேறிட்டு என்னுடைய ஆயுசு நிறைவேறினா கூட நான் சந்தோஷப்படுறேன். 2 விஷயம் சும்மா சுருக்கமாக சொல்கிறேன், 2 விஷயம் சொல்லிட்டு முடியும். அது சொல்லணும்னா என் உரை நிறைவானதாக இருக்காது. முதலாவது வந்து களப்பணியாளர்களுக்கும் அமைச்சு பணியாளர்களுக்கும் ரெக்கவரி போட்டார் கிருபாகரன் சிஏஓ. அதை வந்து முறியடித்து ஜிஓ வாங்கி கொடுத்தோம். களப்பணியாளருக்கும் அந்த சிடிபிஓக்கும் சூப்பரண்டுக்கும் ரெக்கவரி போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அப்படி ரெக்கவரி போட்டுருந்தா அதை திருப்பி கொடுக்கணும்னு சொல்லி, அப்படி அந்த ரெக்கவரி அவங்களுக்கு கிடைக்கல, அவங்க இல்லை உயிரோடு இல்லை அப்படின்னா அவங்களுடைய வாரிசுதாரர்களுக்கும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஜிஓ ஒன்று போட்டோம், வாங்கி கொடுத்தோம். அது ஒரு பெரிய முத்தான ஒரு ஜீவோ. ரொம்ப பேருக்கு அதில் சந்தோஷப்பட்டாங்க. ஒன்று. ரெண்டாவதாக என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, 1986 சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் பிரகாரம் நமக்கு எல்லாருக்கும் அந்த காலத்தில் 86க்கு முன்னாடி 90 ரிட்டையர் ஆனவங்களுக்கெல்லாம் இன்க்ரிமெண்ட்டு பே ஃபிக்சேஷன் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த அரியர்ஸோட கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஜியோ போட்டாங்க. அதில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு சில மாடிஃபை பண்ணியிருந்தாங்க. அப்போது நான், சங்கர வேலாயுதம், ரத்னவேலு, கலைமணி, அப்புறம் வந்து நாகலிங்கம், நாங்கள் 5 பேரும் சிந்தாதிரிப்பேட்டையில் உட்காந்துன்னு அத்தனை களப்பணியாளர்களுக்கும் அத்தனை அமைச்சு பணியாளர்களுக்கும் அந்த ஜிஓ பிரகாரம் 185 பேருக்கு வாங்கி விட்டோம். சில பேருக்கு எங்களால் வாங்கி கொடுக்க முடியல. காரணம் அவங்களுடைய லலிதா மேடம், பிசி லலிதா வந்தாங்களா, அவங்களுக்கு வாங்கி கொடுக்க முடியல. எல்லாருக்கும் வாங்கி கொடுத்தோம். என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ் செங்கல்பட்டு மாவட்டம். அவங்களுக்கு ஏன் அந்த ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்கிறேன்னு கேட்டீங்கன்னாக்கா, மற்ற மாவட்டங்களில் எப்படி நடந்துக்கான்னு எனக்கு தெரியாது, நான் பார்த்ததுனால சொல்கிறேன். அவங்க பாருங்கள், ஐடி கார்டு கொடுத்தவருக்கு ஓய்வு பெற்றவங்களோட வீடு தேடி சென்று ஒன்று கொடுக்குறாங்கன்னாக்கா அது மிகப்பெரிய விஷயம். அது சாதாரண விஷயம் கிடையாது. நம்மளால போக முடியாது, நம்மளால் கொடுக்க முடியாது. அந்த பணியை செய்தது வளர்மதின்னு நினைக்கிறேன், வளர்மதி தான் செஞ்சாங்க. அதனால் அவங்க அந்த மாவட்டம் வந்து மிக சிறப்பாக பண்ணியிருக்காங்கன்றதை சொல்லிக் கொடுக்கிறேன். அப்புறம் கடைசியாக என்னுடைய ஒரு சின்ன வேண்டுகோள், கடைசி கண்ணா, ஒரு சின்ன அன்பு வேண்டுகோள். இந்த பொதுக்குள்ள எல்லாரும் அதை ஆமோதிக்கணும்னு நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். என்னை இந்த பிபி போஸ்டிலிருந்து தற்காலிகமாக விலக்கு அளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கொஞ்சம் ரிலீஃப் வேணும்னு நான் கேட்டுக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. நன்றி, வணக்கம். என்னுடைய உரையை பொறுமையாக கேட்டவங்க அனைவருக்கும் என்ன நன்றியை செலுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திரு நாகலிங்கம் ஐயா, நம்ம வைஸ் பிரசிடென்ட் வெங்கட்ராமன் ஐயா அவரை கௌரவிப்பார்கள். வாங்க சார். சார், சிறப்பு சங்கர் சார், நீங்கள் வாங்க, நீங்கள் உட்காருங்க. அவர் சங்கர் சார் கிட்ட கொடுங்க, அது சங்கர் சார் கிட்ட கொடுங்க. அவர் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்க மாட்டாங்கிறாரு. அவர் இருக்கணுமா இருக்க மாட்டாரா? இருக்கணுங்கிறவங்க கை தூக்குங்க, இருக்க வேண்டாங்கிறவங்க அம்மா இருந்தீங்களா? அவர் வேண்டாங்கிறீங்களா? கையை தூக்க மாட்டீங்க. அதை பின்னால் இவங்கெல்லாம் கையை தூக்கலையே. அவர் இருக்கணும்னு வேணும்னா கை தூக்குங்க. திரு
வெங்கட்ராமன் ஐயா அவர்களுக்கு திரு சங்கர் ஐயா பொன்னாடை போற்றுவார்கள். சார் டைம் ஆச்சு, வாங்க. வைஸ் பிரசிடென்ட் வெங்கட்ராமன் ஐயா அவர்கள், துணைத் தலைவர். அடுத்து ஆலோசகர் சங்கர் ஐயா அவர்களுக்கு வெங்கட்ராமன் ஐயா பொன்னாடை போற்றுவார். அடுத்து திண்டுக்கல் மாவட்ட தலைவி திருமதி முத்துமீனால, இவங்க வீட்டில் ஃபஸ்ட்டு மீட்டிங் திண்டுக்கல்ல போடும்போது இவங்க சுண்டல் கொடுத்தாங்கன்னு சொல்லி நிறைய பேர் போட்டாங்க. அதை இன்னும் கண்டினியூ பண்ணி திண்டுக்கல்ல நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். சார், இதில் கோயம்புத்தூரை பற்றி பேசும்போது பெருமாளை பற்றி பேசாமல் விட்டாங்க. பெருமாள் வந்து எப்படின்னா, நான் நம்ம கோயம்புத்தூரில் மீட்டிங் போய் ரயில்வே ஸ்டேஷனில் 2 மணிக்கு ட்ரெயின் போகுது, 12 மணிலேருந்தே காத்துன்னுக்கிறாரு. எதுக்கு சார் இவ்வளோ சீக்கிரம் வந்தீங்கன்னா, நீங்கள் தலைவர் வரீங்க, நான் காத்திருக்க வேண்டாமா அப்படின்னு 2 மணி நேரம் காத்திருந்தார். திருப்பி ட்ரெயின் ஏற்றுற வரல என்னோட இருந்தார். அதுக்காக சொல்லலை, அந்த ஒரு இதை அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி வந்து இப்போ எல்லாருக்கிட்டும் எல்லாரும் பண்ணுறாங்க, எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் பண்ணாலும் அதை வந்து நான் இவர்கிட்ட தான் பார்த்தேன். என் கூட தங்குங்க, சிங்கிள் பெட்ரூமில் நாங்கள் 2 பேரும் தங்கணும். நானும் அவரும் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அவருக்கு தேங்க்ஸ் சொல்லாமல் விட்டு போயிடுச்சு. தேங்க்ஸு. அவருக்கு வந்து அடுத்து முத்துமீனால் பேசுவார்கள். கொஞ்சம் சீக்கிரம் இன்னும் 10 பேர் பேச வேண்டியிருக்கு. 4 மணிக்கு தான் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இங்கே டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு வந்துடுவாங்க இப்போ அடுத்த ஃபங்க்ஷனுக்காக. இன்று நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த சிறப்பான நிகழ்வு வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு புத்துணர்ச்சி, ஒரு நல்ல சின்ன சின்ன யோகா, நம்மளை வந்து நம்ம எப்படி பாதுகாத்துக்கணுங்கிற ஒரு சிந்தனைகள் எல்லாம் வந்து நம்ம இன்னைக்கு கற்றுக்கிட்டோம். இதை கற்றுக்கிட்டதை வந்து மற்றவங்களுக்கு சொல்லி ஷேர் பண்ணி அடுத்த கூட்டத்திற்கு அவங்கள கட்டாயம் அழைத்து வரணுங்கிற என்னோட கோரிக்கை. திண்டுக்கலை பொறுத்தளவில் இந்த நம்ம மாநில தலைவர் அவர்கள் ஆலோசனைப்படி 89 உறுப்பினர்களை சேர்த்துள்ளோம். இந்த வருடம் முடிவதற்குள் 100ஆக எண்ணிக்கை உயரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் 70 உறுப்பினர் அட்டையை வாங்கி 40 நபர்களுக்கு மேல் அவர்கள் வீடுகளுக்கே சென்று கொடுத்து அவர்கள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தினோம். மேலும் இந்த ஓய்வு பெற்றவர்களுக்கு வாழ்நாள் சான்றிதழ் புதுப்பிக்க ஒவ்வொரு மாதமும் தொலைபேசி மூலம் தகவல் அளிக்க பணி நடைமுறையில் நடைபெற்று வருகிறது. இந்த ஓய்வூதியர் இறந்துவிட்டால் அவர்களுக்கு அன்னைக்கே வந்து ஒரு 50% ஒரு ஊதியம் வந்து கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செய்யணும்னு மாநில அளவில் கேட்டுக்கொள்கிறேன். இது எல்லாமே இன்னைக்கு நிகழ்ந்த நிகழ்ச்சி வந்து எல்லாம் நம்ம வீட்டு விசேஷம் போல் நம்ம கலந்துக்கிட்டு ரொம்ப மகிழ்ச்சியை வந்து டாப் டு பாட்டம் வந்து நம்ம அனுபவிச்சுட்ருக்கோங்கிறத நான் நம்புகிறேன். எல்லாரும் அது மாதிரி இருந்து எல்லாரும் வந்து நல்வாழ்வு வாழ நீண்ட ஆயுள் பெற என் மனமாற வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாமக்கல் மாவட்டம் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். நான் நாமக்கல் மாவட்ட தலைவராக சங்கத்தில் பணியாற்றுகிறேன். நமது மாநில மைய நிர்வாகிகளுக்கு மட்டும் எனது ஒரு சிறிய வேண்டுகோள். நம்முடைய அமைப்பை சார்ந்த பல உறுப்பினர்கள் தங்களுக்கு விழா அழைப்புகள் கிடைக்கப்பெறவில்லை என்ற ஒரு இதை தெரிவித்தார்கள். அதற்கு ஒரு சின்ன யோசனையை நான் நம்முடைய மைய நிர்வாகிகளுக்கு தெரிவிக்கலாம் என்று இருக்கிறேன். இனி வரும் காலங்களில் நடைபெற இருக்கின்ற நம்முடைய வருடா விழாவுக்கும் அதே போல பொதுக்குழு விழாவிற்கும் கிடைக்க இருக்கின்ற அழைப்புகளை அந்தந்த மண்டல அலுவலகத்திற்கோ மண்டல நிர்வாகிகளுக்கோ ஒப்படைத்தால் எவ்வளவு பேர் எண்ணிக்கையில் இருக்கிறார்களோ அந்த அளவுக்கு அவர்களுடைய விலாசத்தையும் அந்த எண்ணிக்கையிலான அழைப்புகளையும் அனுப்பி வைத்தால் நாங்களே மண்டலத்திலே இருந்து அனைவருக்கும் கொடுத்து அதற்கு முன்பாக ஒரு சிறிய கூட்டத்தை ஏற்பாடு செய்து அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளை அவர்களுக்கு வைத்து விழா சிறப்பாக நடைபெற ஒத்துழைப்போம் என்கின்ற ஒரு வேண்டுகோளை நம்முடைய மைய நிர்வாகத்திற்கு வைத்து இந்த விழாவை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்துகின்ற நம்முடைய மைய நிர்வாகிகள் பெருமக்கள் அனைவருக்கும் அருமையான உணவை படைத்த நிர்வாகிகள் அனைவருக்கும் எங்களது சேலம் மண்டலத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து இந்த அளவோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
ரொம்ப நேரம் பேச டைம் கொடுக்க முடியல. அடுத்தது நம்ம தேனி மாவட்ட செயலாளர் மாரிசாமி இல்லைங்களா? திருவள்ளூர் மாவட்டம் கவிதை. அம்மா ஒரே ஒரு நிமிஷம் தான், 2 நிமிஷம் கூட கிடையாது உங்களுக்கு. பாதி கவிதை படிங்க போகிறோம். மாரிசாமி இல்லைங்களா? அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த மாலை வணக்கத்தில் அத்துடன் எனது எளிமையான ஒரு கவிதையை படித்து நிகழ்ச்சியை நிறைவு செல்ல உள்ளேன். இளமை வர்சஸ் முதுமை. இளமைக்கு வருவது கோட்டை கனவுகள், முதுமைக்கு பழைய பேட்டை நினைவுகள். இளமை கட்டுவது கனவு கோட்டை, முதுமையின் கைவசம் அனுபவ களஞ்சியம். இளமையின் பாட்டை காட்டாற்று வெள்ளம், முதுமையின் பாதை கரையடங்கு வெள்ளம். இளமை கூட்டத்தில் கூச்சல் துள்ளல், முதுமை கூடினால் அமைதி அல்லல். காலத்தை முதுமை கழிக்க பார்க்கிறது, இளமை திட்டங்களை வகுத்து பார்க்கிறது. இளமையின் கனவில் எழுவது நோக்கங்கள், முதுமையின் நினைவில் எஞ்சுவது ஏக்கங்கள். இளமையின் தருணங்களில் பிரம்மன் படைக்கிறான், முதுமையோ அவற்றை சிவனே என கழிக்கிறது. தரவரிசை பட்டியலில் இளமை தமிழ் மோனை இடத்தில் உள்ளது, முதுமை தக்க வைத்த இடம் எப்போதும் எதுகை. நான் தான் என்று உரைப்பது இளமை, நாமும் என சொல்வது முதுமை. அன்புடன் அமுதா பால்ராஜ். சார் தேனி மாவட்டம் இல்லைங்களா? அடுத்ததாக நமது துணைத் தலைவர் மதுரை சேர்ந்த திரு சீதாராமன் அவர்களை கௌரவிக்கிறோம். துணைத் தலைவர் திருமதி ருக்மணி மேடம் இல்லைங்களா? வாங்க, உங்களுக்கு ஒரு டவல் போட்டுறேன். சார் வாசுதேவன் ஐயா சார் வாங்க. சார் வாசுதேவன் இல்லையா? புண்ணியமூர்த்தி அடுத்ததாக நன்றி உரை வாசுதேவன் ஐயா வாங்க. புண்ணியமூர்த்தி சார் இந்தாங்க, இது எனக்கு போடுங்க. முதல்லயே வந்து நம்ம இது ரெடி பண்ணிக்கணும். நன்றி நவிலர் திரு நாகலிங்கம் ஐயா. கூட்டத்தில் 90% பேர் கலைஞ்சு போயிட்டாங்க. நன்றி நவிலுக்கு என்னை அழைச்சிட்டாங்க. இன்றைய நிகழ்ச்சிகள் அத்தனையும் அருமையாக இருந்தது. நன்றி 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 என்று சிம்பிளா சொல்லிடலான்னு பார்க்கற முடியல. ஏன்னா ஏற்கனவே இருந்ததை விட பல முன்னேற்ற பாதைகளை போய் இந்த முறை கண்காட்சி அமைப்பதற்காக புகைப்படங்களின் காட்சிப்படுத்துதலுக்காக பல வகையிலே தங்களுடைய உடல் ஒத்துழைப்பு தந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இடம் நடத்துவதற்கு அனுமதி தந்த நம்ம மனோகரன் சார் அவர்களுக்கு நன்றி. குறிப்பாக இந்த நிகழ்ச்சி பெரும் பாராட்டுதலை பெறுவதற்கு ஒத்துழைப்பு நல்கிய அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி என தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.